வணக்கம் எல்லாருக்கும். கதைக்கிறதெல்லாம் கிளியரா இருக்காடா? கதைக்கிறதெல்லாம் ஓகேயா? இந்த மாதிரி ஓகேடா, தேங்க்யூ. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு என்னன்னு சொன்னா பார்க்க போறது வந்து செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்முக்கான இப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸாம் தொடங்க போகுதானே, ஸோ அந்த செகண்ட் டேர்முக்கான பேப்பர் கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா எனக்கு ஜாயின் ஆகிருக்கோம். இப்படிதானே பேப்பர் போட்டிருந்தனால சரி செய்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவா விளைய கொள்ள பண்றதுக்காக பேப்பர் உங்களுக்கு போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதில் வந்து செய்து பார்த்தீங்கன்றது தெரியல. சரிதானே அப்படி செய்து பார்க்காம இருக்கிறாங்க. இனிமேல் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் நீங்க ஜாயின் ஆகல என்ன செய்யணும்னா அந்த பேப்பரை வந்து செய்து பார்த்துட்டு வாங்க. அந்த பேப்பர் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் எங்கன்னு சொன்னா எங்களோட வெப்சைட்ல இருக்குது. அந்த வெப்சைட்ல போயிட்டு பிஎல்ஏ த்ரூ பண்ண நீங்க அப்ளிகேஷன் இருக்கு. பிஎல்ஏ த்ரூ அப்ளிகேஷன் வெப்சைட்ல போங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம். சரியான இதுல வந்து எக்ஸாம்ல பேப்பர்ன்ற ஃபோல்டருக்கு இருப்பார். ரைட், பாஸ்ட் பேப்பர்ன்ற பாஸ்ட் பேப்பருக்கு பேப்பர் சென்டர்ல இருப்பாரா. சில பேப்பர் சென்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யற எத்தனை டேர்ம் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. கிரேட் 10 கிரேட் 11 தானே. சரியா, அப்ப என்ன செய்யற இதுல உள்ள பேப்பர்ல நீங்க எடுத்து தேவையான பேப்பர்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது கொழும்பு விளையாடுற பேப்பரா தேவை சொல்லி உங்களுக்கு அட்டாச் பண்ணி வந்தேன். ரைட், அவ இந்த பேப்பரா நாங்க பார்க்க வேண்டிய பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீ இதுல வச்சு பாக்குறேன்னு சொன்னாலும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி உனக்கு தேவையான பேப்பர் வந்து நீ என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல இருக்கு ஆப்ஷன் டவுன்லோட் ஃபைல் நம்பர். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் கொண்டு வர முடியும். ரைட், இங்கே மூலையில இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா டவுன்லோட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு தேவையான பேப்பர்ல நீங்க என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்து சரியான பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பேப்பர் கையில இல்லைன்னு சொன்னாலும் என்ன செய்யறான்னு சொன்னா போய் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, அப்ப நான் பார்க்க போற பேப்பர் இவராத்தான் இருக்க போறார். இந்த பேப்பரில் நீ செய்யல வந்து சில உனக்கு பாடங்கள் வந்து சில நீ என்ன படிக்காம கொள்ளலாம் தான் செய்வான்னு சொன்னா வகுப்புல ஜாயின் ஆயிருப்பேன். பாடம் படிக்கலன்னு சொன்னாலும் உனக்கு பிரச்சனை இல்லடாப்பா. சொல்லிக்கல வந்து உனக்கு என்னன்னு சொன்னா பாடங்கள் வந்து சொல்லித்தான் சொல்ல போறேன். ஸோ பாடம் படிக்கலன்னு சொன்னாலும் உனக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. ரைட், இதுல வந்து ஃபைனல் எக்ஸாம்னு சொன்னா நான் கதைக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி ஒரு பேப்பர் செய்யணும்ன்றது. ஆனா இது உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் தானே. ஸோ நீ எப்படி நீ பேப்பரை செஞ்சாலும் அங்க காலில் கையில விழுந்தாச்சு நீ என்ன செஞ்சிடணும்னா மார்க்ஸை கூட்ட தான் பார்ப்பேன். அதனால வந்து எங்களுக்கு என்ன பெருசா வந்து இதுல நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதுல இது என்ன மாதிரி செய்யணும் நீ எப்படியுமே இதெல்லாம் செய்து கொள்ளலாம். நீ சின்னல இருந்து படிச்ச டீச்சர்ன்றதால நீ எப்படியாச்சும் டீச்சரை காலில் கையில வந்து என்ன செய்யப்படுறாங்க அது பிள்ளையா டீச்சர் போட்டிருந்தா நீ ஒருவேளை நீ இப்படி போடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக பிள்ளையா போட்டிருந்தாலும் கூட நீ என்ன செய்வான்னு சொன்னா அதில் எடுத்து நீ என்ன செய்யப்படணும்னா டீச்சர் இல்லைன்னு சொல்லி சண்டை பிடிச்சி நீ என்ன செய்யற மார்க்ஸை கூட்டிட்டு தான் வருவேன். ரைட், அப்படி தானே இல்லையா? அதனால சரிண்ணே நாங்க இது சம்பந்தமா பெருசா நாங்க பார்க்க தேவையில்லை. அடுத்தடுத்த இதுல வந்து ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பேப்பர் தொடங்குற பிளான் இருக்குது. அப்ப அந்த பேப்பர்ல வந்து நாங்க என்ன செய்யறோம் மேலதிகமான விஷயங்களை நாங்க கதைச்சு கொள்வோம். ரைட், ஓகேடா. அப்ப பேப்பர்ல பாரு என்ன பேப்பர்னு சொல்லி பார்த்துக்கொள்ள சரி. இது வந்து 2ஆம் தவணை பரீட்சைக்கான பேப்பர். நீ பாடம் செய்யறேன்னு எந்த ஒரு கவலையும் படாத. சொல்லிக்கலையும் உனக்கு என்ன செய்யணும்னா தியரியெல்லாம் வழங்கிக் கொள்ளும். ஓகே, முதலாவது கேள்வியே பார்ப்போம். என்னவாம், ரூபா 8000 பெறுமதியான பொருள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது 10 வீத தீர்வையாக அறவிடப்படும். அறவிடப்பட்ட தீர்வையாதான் சதவீதத்தை கண்டாலே எங்களுக்கு ஒரு சமன்பாடு சரியானே 100 மேல் சதவீதம் தரப்பெறுமதியா இருக்கப்போற. அப்ப இதுல தீர்வு என்று கேட்டிருந்தால் தீர்வு சதவீதம் தந்தீங்கன்னா அப்ப என்ன வரப்போடுறோம் முன்னுக்கு வந்து தீர்வு என்று வருவேன் சரியானே. லாபம் பண்ணு வந்தா லாபம், நட்டம் பண்ணு வந்தா நட்டம் பண்ணு வருவேன். அப்ப 100 மேல எங்களுக்கு என்னவா இருக்க போற சதவீதம் எப்பயுமே செய்யக்கல இங்க இருந்து செஞ்சுட்டு போக பாக்காதீங்க. பெரும்பாலானாக்க இங்க இருந்தா செஞ்சு இங்க விட எழுதுற நீங்க சரியானே. அப்படி செய்யாங்க என்ன செய்யுங்க இங்க இருந்து நீங்க என்ன செய்ய வழியை செய்து வந்து லாஸ்ட்ல கொண்டே விட எழுதுங்க. அதான் உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயம். ரைட், இப்பயே பழகிக்கொள்ளுங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிட்டு பழக முடியாது. அப்ப என்ன
10 தர என்ன இருக்க போற பொருளோட பெறுமதி பாத்தீங்கன்னு சொன்னா சதவீதம் தெரியும் எங்களுக்கு பொருளோட பெறுமதி 8000 ரூபாய். அப்ப இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் அது சுருக்கி போட்டு என்ன வரப்போகுது 800 ரூபாயா இருக்க போற. அவ இங்க பாருங்க அவங்க என்ன செய்யலாம் 300 ரூபான்னு போட்டு தந்துருக்கானு 8000 மண்டு போட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஸ்லாஷ் போட்டு தெரியல. அப்ப நீ என்ன செய்யலாது 8000 மண்டு போட்டு நீ ஸ்லாஷ் போட்டு விளையாட தானே. அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா உனக்கு ரூபா 800 வரை கொடுக்க போற ரூபா 800. அப்ப முதலாவதுக்கான விட வந்து உனக்கு என்ன இருக்க போற ரூபா 800 இருக்க போற. தீர்வாதான் கேட்டிருக்காங்க. சமன்பாடு ஒரே ஒரு சமன்பாடு வேண்டா 100 மேல் சதவீதம் பெறுமதி. அது லாமண்டு வந்தா லாமண்டு போடுவேன், நட்டமண்டு வந்தா நட்டமண்டு போடுவேன். உனக்கு என்னென்னு வருதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்ப்ப போட்டு செஞ்சுட்டு போயிடுவேன். அடுத்த காரணிகளை காண்கவாம். சரி என்ன தேவைங்களுக்கு காரணிகளை காண்கன்னு சொல்லியிருக்கு. காரணிகளை காண்க எக்ஸ் வர்க்கம் சக 4x - 12 இவர் என்ன காரணி என்ன மாதிரி செய்ய போறீங்கன்னு சொன்னாங்களுக்கு. இது சின்ன ஒரு விஷயம் தான்டா. சரி நான் பக்காவா வழியா பார்த்தேன்னு சொன்னா என்ன செய்யணும்னா ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். ரைட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பெருக்கைக்குள்ள வந்து -12 வரும். ரைட் பெருக்கை என்ன செய்யணும் எங்களுக்கு -12 வரும். அதோட பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கிறதால இந்த 12 காரணியை நாங்கள் எழுதினோம்னா 1 தர 12 12 தானே, 4 தர 3 12, 6 தர 2 12. இப்படி என்ன செய்யலாம்னா காரணிகள் நீங்க எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க மைனஸ் வந்து இருக்கிறதால இதுல எழுதின காரணிகள் ரெண்டும் என்ன செய்யும்னு சொன்னா கழிபடும் ஞாபகம். மைனஸ் வந்தா கழிபடும், பிளஸ் வந்தா கூட்டுப்படும். அப்ப கழிபட்டா 12ல இருந்து 1 போனாங்களுக்கு என்ன 11 இருக்க போற, 4ல இருந்து 3 போனாங்களுக்கு என்ன 1 இருக்க போற, 6ல இருந்து 4 போனா 2 இருக்க போற. சாரி 6ல இருந்து 2 போனா எங்களுக்கு என்ன இருக்க போற 4 இருக்க போற. அப்ப இதுல 11 வருமா 4 வருமா இல்ல என்ன 1 வருமான்னு நீ பாக்கணும்னு சொன்னா எங்க இருந்து இவர் எடுக்க போறான்னு சொன்னா இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ள இலக்கத்தை தான் எடுக்க போற. அப்ப எக்ஸுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் என்ன இருக்க போற எங்களுக்கு சக 4 இருக்க போற. சக 4. அப்ப 4 தான் எங்களுக்கு வரும். அப்ப யாரா இருக்க போற இவர் தான் எங்களுக்கு என்ன 4. அப்ப கழிபட்டு வருதுன்னு சொன்னா கட்டாயம் என்ன இருக்கும் எங்களுக்கு 2 குறியும் எங்களுக்கு என்ன வேற வரும். நீங்க கழிபடுன்னு சொன்னா இல்ல அதனால கழிச்சு போட்டுருக்கோம். அப்ப 6 2 இருக்கு கழிபட்டு வரணும்னு சொன்னா 1 குறி பிளஸ் ஆகும் 2 குறி என்ன இருக்கணும் எங்களுக்கு மைனஸ் ஆகும் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா இதுக்கான இது வந்து எங்களுக்கு வருவேன். ரைட்டா அப்ப எங்களுக்கு இப்ப என்ன வருவாருன்னு சொன்ன வரல எதுக்கு பிளஸ் வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு கழிபட்டு விரைக்குல வந்து இதுல வந்து என்ன பெரியதான மெதுவோ அதுக்கு தான் எங்களுக்கு என்ன வரணும் பிளஸ் வரணும். மற்றவருக்கு எங்களுக்கு என்ன வரப்போம் மைனஸ். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது பிளஸ் 6 -2. பெருக்கி பாருங்க சகதர சய 6 2 12. அப்ப அது கரெக்டா தான் இருக்கு. சக 6ல இருந்து சய 2 போனா என்னது சக 4. அப்ப அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் உடச்சு எழுத போறீங்க இந்த இடத்துல என்ன எழுத போறீங்க காரணி எடுக்க. அதாவது எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 2x -12 எழுத போறேன். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 6x -2x -12 என்ன செய்ய போறேன் எக்ஸ வந்து வழியா எடுக்க போறீங்க. எக்ஸ வழியா எடுத்தா என்ன வர போன்னு சொன்னா எக்ஸ் சக 6. அப்ப இங்க பாடுறா இங்க எக்ஸ் சக 6 வந்தா கட்டாயம் இது 2 கிளைம் வந்து எக்ஸ் சக 6 தான் வரணும். அப்ப நீ என்ன செய்யணும் அந்த எக்ஸ் சக 6 முதலடி போடு கண்ணை மூடிட்டு போட்டுக்கொள்ள எக்ஸ் சக 6. அப்ப சக 6 என்ன செஞ்சா -12 வரும்னு சொன்னா சக 6 வந்து ஒரு சய 2ஆல பெருக்கினா தான் எங்களுக்கு என்ன -12 வருவேன். ஓகே அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறோம் இங்கேயும் எக்ஸ் சக 6 இங்கேயும் எக்ஸ் சக 6. அப்ப எக்ஸ் சக 6 நீங்க வெளியால் எடுத்தீங்கன்னு சொன்னா மிச்சமா எங்களுக்கு என்ன எக்ஸ் -2 வருவேன். அதை நீங்க நேரடியாவே இந்த இடத்துல இருந்து நீங்க காரணிப்படுத்தினது எழுதிட்டீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன குறி வருதோ அந்த குறியோட நீங்க என்ன செய்யணும் எக்ஸ் ஆட் பண்ணா தெரியும். அப்ப எக்ஸ் சக 6 என்ன குறி வருது இல்ல எங்களுக்கு மைனஸ் அதோட சரி நீங்க என்ன செய்ய எக்ஸ் ஆட் பண்ணா தெரியும். அப்ப எக்ஸ் மைனஸ் என்ன இருக்குன்னு 2 அவ்வளவுதான் காரணி. ஒருவேளை நீ இந்த இடத்துல இருந்து நீ எடுத்துக்கொண்டு போடலாம் நேரடியாவே. எக்ஸ் என்ன இதுல வந்து என்ன குறியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எக்ஸ் சக 6 எக்ஸ் சக 2 எக்ஸ் இருந்தா எக்ஸ்ன்னு போடுவீங்க. இந்த இடத்துல ஏ வர்க்கம் இருந்தா ஏ வர்க்கம் போடுவீங்க, பி வர்க்கம் இருந்தா பி வர்க்கம். என்ன அதுல ஆங்கிலத்து வருதோ அந்த இலக்கத்தை நீங்க என்ன சரியா போட்டுட்டு போயிருவீங்க. ரைட் அப்ப நீங்க செஞ்ச கேள்விகள் எல்லாம் சரியான்னு சொன்னா நீ என்ன செய்யற சைட்ல வந்து சரியா போட்டுக்கொள்ளுங்க. அப்படி பிள்ளைன்னு சொன்னா பிள்ளைய போட்டு என்ன செய்யற உனக்கு என்ன சரியான விஷயம்ன்றதை வந்து நீ என்ன செய்யற நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளு. ரைட் அப்ப காரணிகளையும் என்ன செய்யட்டா அவங்களுக்கு காணட்டாம் அதுன்னு நாங்க கண்டோம். சரின்னு சொன்னா சரியா போட்டுக்கொள்ளலாம். அவ 2வது கேள்வி செஞ்சிட்டோம். அப்ப 3வது கேள்வி செய்யப்படும் கிளியர் பண்ணுவோம். 3வது கேள்வி என்ன நடக்கணும்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே தரப்பட்டுள்ள உருவங்களுக்கு ஏற்ப ஏ பெருமானத்தை காட்டாம். இந்த முக்கோணிகள் வரைக்கும் எங்களுக்கு 3 கேள்விகளான திருப்பி கோணத்துல வர்றது. அதுல ஒரு கேள்விதான் இவர் அதாவது அகக்கோணங்கள் சம்பந்தமான கேள்வி.
என்ன எங்களுக்கு அகக்கோணம்னு சொன்னா முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள்ல கூட்டுது எங்களுக்கு என்னவா இருக்குன்னா 180 இருக்கும். அப்ப ஏசக 70 நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா 180 பாக வரும் முக்கோணிந்த அகக்கோணங்கள்ல கூட்டுது. ஏமையும் 2a 70 சமன் என்ன இருக்க போற 180 பாக கூட்டு போற 70 நாங்கள் என்ன செய்யும் களி பண்ணுவோம். அப்ப 2a சமனங்களுக்கு என்ன இருக்க போறோம்னு சொன்னா 110 இருக்க போற. ரெண்டு என்ன செய்யுது பெருக்கு என்ன செய்யும் வந்து பிரிக்க போறாரு. அப்ப ஏ சமனங்களுக்கு என்ன 55 பாக. சில பேருக்கு என்ன இந்த பேப்பர்களை பார்க்க இலகுவா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும்டா. சில இலகுவா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு நீங்க அதாவது தேர்ம் பாடங்களை படிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. சில இருக்கிற பேப்பர்கள் வந்து ஆன்சர்களோட எங்கேயாவது பேப்பர் இருக்கு சொன்னா அந்த பேப்பர்களை நீ செய்து பார்த்தேன்னு சொன்னா உனக்கே விளங்கிக் கொள்ளும். அப்ப இது இந்த பேப்பர் உனக்கு ஆன்சர் இருக்குன்னு சொன்னா நீ இந்த செய்யக்கில வந்து என்ன செய்யற செய்து போட்டு அந்த ஆன்சரை ஒப்பிட்டு நீ பார்த்தேன்னு சொன்னாலும் உனக்கு என்ன செய்யணும் நார்மலா வந்து சில விஷயங்கள் விளங்கிக் கொள்ளும். ரைட். ஒருவேளை உனக்கு 3வது கேள்வியில உனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னா 3வது கேள்வி எங்களுக்கு இந்த முக்கோணின கோணங்கள் சம்பந்தமானது. அப்ப என்ன செய்யற அந்த பாடத்தை நீ என்ன செய்யணும் தட்டிப்பாரு. தட்டி பார்த்தேன்னு சொன்னா அதுல உதாரணம் உண்டு ஊசகம் சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி உதாரணம் எல்லாம் போட்டிருப்பாங்க பெருசா. சரிதானே? அந்த உதாரணத்திலே இது சம்பந்தமான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதையே நீ பார்த்து நீ என்ன செய்யற இதுல பார்த்து செஞ்சான்னு சொன்னாலும் உனக்கு என்ன செய்யணும் தானாவே பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணும். ஒரு பாடத்தை நீ என்ன செய்யற ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருந்து படிக்க வேண்டிய எந்த ஒரு கஷ்டமே உனக்கு இருக்காது பேப்பரோட செஞ்சுட்டு போறவங்களுக்கு. எல்லா பாடமும் படிப்பிச்ச அப்புறம் பேப்பர் செய்யணும் எந்த ஒரு இதுக்குமே உனக்கு தேவையில்லடாப்பா. ரைட்டா? அவ பாருங்க இங்க அடுத்த கேள்வி ஏயின் பெருமானத்தை அடி 2ன் வலுவாக திரட்டான். மடக்கையில உள்ளவரை வந்து நாங்க சுட்டிக்கு மாத்தணும்னு சொன்னா மடக்கையில உள்ள ஆளை வந்து நாங்க என்ன செய்யறோம் சுட்டிக்கு மாத்த போறோம்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னாடாப்பா. இஞ்சால வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னாங்களுக்கு இந்த மடக்கியோட பாருங்க வந்து சேர்ந்து இருக்கிற இந்த ஏ வந்து இங்க தனியா விடுற மாதிரி. அப்ப ஏ சமனங்களுக்கு என்னட்டு வரும்னு சொன்னா இங்க காலுக்கு இருக்கிறவர் இஞ்சால பக்கம் அதே காலுக்கு வந்து இந்த 6 வந்து மேல தூக்கி விடுவார். அப்ப விட வந்துட்டு மடக்கியோட இருக்கிறவரை என்ன செய்ய போறீங்க தனிமைப்படுத்த போறீங்க. இங்க அடியில காலுக்கு இருக்கிறவரை வந்து என்ன செய்ய போறீங்க இஞ்சால கொண்டு போறீங்க. அப்பயும் எங்களுக்கு என்ன செய்ய போகுது காலுக்கான ஒரு ஆளு கீழான் இருக்க போறாரு. ஆனா என்ன செய்ய போறாரு இஞ்சால இருக்கிற ஒரு ஆளை வந்து மேல தூக்கி விட்டுட்டு இருக்க போறாரு. இங்க எப்படி என்ன 2 இப்படி இருக்கா அதே மாதிரி என்ன செய்ய போற இஞ்சால பக்கம் பிறகுல 2 அப்படின்னு இருக்கா மாறுது. ஒருவேளை இஞ்சால பக்கம் லோப்பின் என்ன எங்களுக்கு 3 அப்படின்னு இருந்தா இஞ்சால பக்கம் எங்களுக்கு விரைக்கலையும் அதாவது இதுல வந்து என்ன ஒரு பி சமன் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா என்ன எக்ஸ்ன்னு சொன்னா இஞ்சால பக்கம் விரைக்கலையும் அப்படியா மாறும். இந்த பி அப்படியே வச்சுக்கொண்டு இந்த 3 இஞ்சால தூக்கி போட போறேன் 3 எக்ஸ்ன்னு வருவார். அதாவது இங்கால பாத்தீங்கன்னா பி என்ன 3 பி இருக்கிற மாதிரி இங்கால பக்கம் என்ன செய்ய முடியும்னா தனியா நாங்க பி எடுக்கல. சரி என்னவா மாற போகுது எக்ஸ் வந்து மேல வைப்போம். அப்பயும் என்ன 3 மாதிரி தான் வருங்க. சரி அதை ஞாபகம் பத்தின்னு சொன்னாலே காரணம்னாக்க நார்மலாவே செஞ்சுட்டு போகலாம். ரைட். கட்டாயம் என்ன இப்படி இருக்கிற வரை ஏதோ ஒன்றுக்கு மாத்தணும். அப்ப மாற்றேங்க எங்களுக்கு மடக்க விட போகுது. இந்த மடக்க எப்படி விட போகுது இஞ்சால 2 ஏ என்று கேட்கல இஞ்சால பக்கம் என்ன ஏ சமம் 2 வரைக்கல 2 அப்படியே 6 சொல்லி மாறாரு. கீழே இஞ்ச கீழே அப்படியே கீழே தான் வரணும். அது நீ என்ன செய்யற நீ தான் படியா பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப 4வது கேள்வி உனக்கு சரின்னு சொன்னா சரியே போட்டுக்கொள்ளுங்க. கடைசியில நாங்க பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை கேள்வி சரின்றதை நாங்க லாஸ்ட்ல வந்து நாங்க பார்த்து எடுத்துக்கொள்வோம். அடுத்த பாருங்க நிமிடம் ஒன்றுக்கு 80 லிட்டர் வீதத்துல வந்து நீர் பாயும் குழாயொன்றின் மூலம் 400 லிட்டர் கொள்ளடைய தாங்கி முற்றான்றதுக்கு எடுக்கும் காலத்தை கேட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன அதாவது நீ இதுல தாங்க அதுல தாங்கன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிதானே? அப்ப இதுல பாருங்க என்ன நடக்கணும்னு சொன்னா இந்த என்ன கேள்விக்குள்ளதான இதுக்கான விட எங்களுக்கு இருக்க நிமிடம் ஒன்றுக்கு அதாவது ஒரு நிமிடத்துல வந்து எங்களுக்கு என்னவா 80 லிட்டர் போறாராம். அப்ப எத்தனை நிமிடத்துல எங்களுக்கு 400 லிட்டர் போவாருன்னு சொல்லிப்பாங்க. இவர் என்ன செஞ்சீங்க எங்களுக்கு அதாவது 5ஆல பெருக்கப்பட்டுதான் எங்களுக்கு இதுல வந்து எங்களுக்கு வந்திருக்காரு. அப்ப இங்கால 5ஆல பெருக்கப்பட்ட இங்கால எங்களுக்கு என்ன செய்ய முடியும் 5ஆல பெருக்கப்படும். அப்ப ஐயொன்னு எங்களுக்கு என்ன 5. அப்ப 5 நிமிடத்துல எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா 400 லிட்டரும் எங்களுக்கு என்ன செய்யலாம் நிரம்பிக் கொள்வார். அப்படி நீ என்ன செய்யலாம் மனசாலையை நீ பார்த்துட்டு போட்டுட்டு போகலாம். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க 10ஆம் ஆண்டுல வந்து வீதம் ஒன்று பாடம் படிப்போம். அந்த வீதம் என்ற பாடத்துல வந்து பார்த்தேன்னு சொன்னா கதி என்ற பாடமும் இந்த வீதம் இந்த வீதம் என்ற பாடம் கதின்னு சொல்லி ஒன்று தனியா கொடுத்திருப்பாங்க. வீதம் என்ற கிழங்கைக்குள்ளேயே கதியும் வீதம் சொல்லி பிரிச்சிருப்பாங்க.
வீதம் ஒன்றும் இருக்கும். இந்த வீதம் என்ன சொல்லுன்னு சொன்னா கனவளவின் கீழ், அதாவது ஒளிமின் கீழ் நேரம், சில கனவளவின் கீழ் நேரத்தை சொல்லுது. இதுல வி என்றவங்களுக்கு எனக்கு கனவளவா இருக்க போற, கீழே டி என்றவர் நேரமா இருக்க போற. அவ முதலாவது நாங்க வீதத்தை கண்டோம்னு சொன்னா நிமிடம் ஒன்றுக்கு 80 லிட்டர் தான். அப்ப வீதம் சமன் என்னவா இருக்கும்னு சொன்னா 80 கீழ் என்னவா இருக்க போற 1. அப்ப 80 லிட்டர் பெர் நிமிடமா இருக்க போற இது வீதம். அவ வீதத்தை கண்டுட்டான். திருப்பி கொண்டு நீ என்ன செய்ய போற, வீதம் சமன் 80 சமன் கனவளவு தெரியும் 400, அதுக்கான நேரங்களை தெரியாது டீன்னு வச்சுக்கலாம். அப்ப பிரிக்க டி என்ன செஞ்சு அந்த பெருக்கும். அப்ப 80 டி சமனங்களுக்கு என்ன 400 இருக்க போற. பெருக்கிற 80 என்ன செஞ்சு அது பிரிக்க டி சமனங்களுக்கு என்ன 400 கீழங்களுக்கு என்ன 80 இருக்க போகுது. சுருக்குவீங்க 5 40. அவ டி சமனங்களுக்கு என்ன இருக்க போறாரு 5 என்னவா இருக்க போகுது. இந்த இடத்துல நிமிடம் மண்டு தந்திருக்கு. அப்ப இவரம் என்ன நீங்க எழுதணும் 5 நிமிடம் மண்டு நீங்க கட்டாயம் கொடுத்து கொள்ளணும். அப்படி நீ என்ன செய்யலாம், சுத்தி வந்து நீ செஞ்சாலும் ஓகேடா. அப்ப ஓகேயா, விடையில ஆன்சரை போட்டிருக்கீங்க தானே. செய்தாக்கள் வந்து சரி ஆன்சர்ல போடுங்கடாப்பா. ரைட், சரியா. ரிப்வான் சங்கவன் சரியானே. ரைட், ஓகே, வெரி குட். ஆன்சர் போடுறீங்க. என்ன செய்றீங்கன்னு மற்ற டைப் பண்ணி போடுங்க. செய்தாக்கள் வந்தீங்க, செய்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அப்படியா நாங்கள் என்ன செய்யற ஆன்சர் டைப் பண்ணி என்ன செய்யற போட்டுக் கொள்ளுங்கடாப்பா. ரைட், அடுத்த 6வது கேள்வியான 6வது கேள்விக்குள்ள போவோம். உருவில் ஏபிசிடி எனும் புள்ளி வட்டத்தின் மீது அமைந்திருக்கா. அப்ப வட்டத்தின் மீது அமைந்திருக்கான்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வட்ட நாட்பக்கள் என்ற ஒன்றுக்குள்ளே நாங்க போகலாம். ஆனா நான் இந்த டைம் வந்து சில நான் என்ன செய்யணும், வட்ட நாட்பக்கள் என்றவர் வந்து நாங்க படிச்சிருக்க மாட்டோம். சில நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே மாட்டது. அப்ப அதனால வந்து நாங்க இவர் எப்படி கொண்டு போறோம்னு சொன்னா பாப்போம். ரைட், ஏசி வந்து விட்டமா, ஏசி என்ன எங்களுக்கு விட்டமா. அப்ப எங்களுக்கு பாருங்க, இதுல வந்து எங்களுக்கு 2 விதமான கோணம் சம்பந்தமான எங்களுக்கு விஷயம், அதாவது துண்ட கோணம் சம்பந்தமான விஷயம். சரியா, ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா அறவட்டம். இந்த அறவட்டத்தால வந்து அறவட்டம் பிரிக்குதா இல்லையா, அந்த அறவட்டம் பிரிக்கல இவர்ல அடியால பருவியில எதிரமைக்கிற கோணம் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா செங்கோணமா இருக்கும். அது எங்கதான் எங்களுக்கு வந்து கீறுப்பட்டு இங்க வந்து முட்டுப்பட்டாலும் இந்த எண்டுல முட்டுப்படணும் தொலைங்க. அது மாதிரி கீழே வந்து எங்களுக்கு என்ன மேல எங்களுக்கு முட்டுப்படைக்கு என்ன செய்ய சொல்றாங்க, இந்த இடம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கணும்னா செங்கோணமா இருப்பார். அப்ப இவர் ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரே அடி, இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 புள்ளி வச்சுக்கோங்களா, இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே அடியில மேல எங்களுக்கு பாத்தீங்கன்னா பருவியில எதிரமைக்கிற கோணங்கள் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா சமனா இருக்கு. பருவியில எதிரமைக்கிற கோணங்கள் சமன். இவர் எங்களுக்கு 40 பாயின்னு சொன்னா இவர் எல்லாமே எங்களுக்கு என்ன 40 பாயாட்டம் இருக்குமா. அதான் சொல்றாங்க பருவியில எதிரமைக்கிற கோணம் சமன். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்படாம இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு என்னன்னு சொன்னாங்க. அப்ப 3வது வட்டம் ஒன்றுல வந்து இவரான எங்களுக்கு மையம் என்று சொன்னா மைய கோணத்துக்கும் பருதி கோணத்துக்குமான தொடர்பு ஒரே அடியில இருக்கணும். ஒரே அடியில இருக்கிற இந்த மைய கோணத்துக்கும் அதே அடியில இருக்கிற எங்களுக்கு பருதி கோணத்துக்குமான தொடர்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த கோணத்தை விட இந்த கோணம் சின்ன. அப்ப என்ன விளங்கும்னு சொன்னா இது இந்த 2 மடங்கு இவர், அதாவது இவர் எங்களுக்கு 40 பாய்ன்னு சொன்னா இவர் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 80 பாகியா இருப்பார். அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு தேவை. ஆனா எங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த 6வது கேள்வியை நாங்க பார்க்க போறோம். அப்ப என்ன நடக்குன்னு ரைட், ஏசி வந்து எங்களுக்கு என்ன விட்டமா. ரைட், என்ன முதல்ல கேட்டிருக்காங்க ஏபிசி எவ்வளவு பாயா. அப்ப ஏசி வந்து விட்டம்னு சொன்னா அறவட்ட கோணம் எங்களுக்கு செங்கோணம் சொல்லி நாங்க படிப்பிச்சிட்டேன். ரைட், அப்ப என்ன இருக்க போற ஏபிசி என்றவர் வந்து 90 பாயா இருக்க போகுது. ஏடிபி என்றவர், அதாவது இவர் 30 பாயிண்ட் சொன்ன இந்த ஏபி என்ற இந்த அடியில தான் எங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா இவரும் எங்களுக்கு இருக்காரு, ஒரே அடியில இருக்காரு. பாருங்க, ஒரே அடியில அமைதான் பாதிக்கணும். அப்ப என்ன இருக்க போறாங்க 30 பாயா இருக்க போறாங்க. அவரும் எங்களுக்கு சமன். சரியானே. அப்ப 6வது கேள்வி எங்களுக்கு ஓகே தானேடாப்பா. என்ன 6 சங்கவனும் ஆரம்படாப்பா டிகிரியா தனுசன்
புகழவன், அனவயன், ஜாலினியன். சரிதானே? மிச்சாக்கள நான் நினைக்கிறேன் நீங்க என்ன செய்யலாம், ஆன்சர்களை போடலாமான்னு நினைக்கிறேன்டா. ஆன்சர்களை போடுங்க பாப்போம். என்ன செய்றீங்க, என்ன மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சரிதானே? அப்படி நீங்க ஆன்சரை போட்டீங்கன்னா பிள்ளைனாலும் பிரச்சனை கிடையாது. சரிதானே? நீ பிள்ளைன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. சரி, ஏன்னா தனியாக தானே நீங்க போடுறீங்க. அப்ப பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க. செவ்வட்ட உருளை வடிவிலான பொருளின் அடியின் ஆர தந்து வச்சுக்கால் உயரம் தந்து வச்சுக்காங்க. வளை மேற்பரப்பின் பரப்பளவு. சரிதானே? பெரும்பாலும் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா உனக்கு, அதாவது ஃபைனல் எக்ஸாம் நீ போறான்னு சொன்னா இந்த வளைபரப்பின் பரப்பளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தருவாங்க. ரைட்? அதாவது 2πr h என்றவர் எங்களுக்கு தருவாங்க. ரைட்? அப்படி இதுல தெரியல என்று சொன்னாலும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, மேல பாத்தீங்கன்னு சொன்னாடா அப்படித்தானே இந்த இடங்கள்ல சரி பார், இந்த இடத்துல வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வந்து முன்னுக்கு நீ பேப்பர் தொடங்கிக்கல முதலாவது கேள்வி எங்க தொடங்குதோ அதுக்கு கீழே கொஞ்சம் குறிப்பு கொடுத்திருப்பானுங்க. அந்த குறிப்பை நீ வாசிச்சான்னு சொன்னா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன அதுக்கான சமன்பாடு தருவானு. அப்படி சமன்பாடுகள் நீ என்ன செய்யணும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இல்லையாடாப்பா. பாரு தந்திருக்கானா இல்லையா? அடியினாரை 6ஆகவும் உயர எச்சாகவும் உள்ள செவ்வட்ட உருளையின் வளை மேற்பரப்பின் பரப்பளவுக்கான சமன்பாடு 2πr h. அதுக்காக ஸ்கூல் பேப்பர்ல எல்லாம் தருவாங்கன்னு சொல்லி பார்த்தா தரமாட்டார்கள். சில இடங்கள்ல வந்து கொடுப்பாங்க. அதை ப்ராப்பரா வடிவா செட் பண்ணணும்னா கொழும்பு பேப்பர் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பரா தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா சும்மா தப்பா வந்து போட முடியாது. அதுவும் என்ன கொழும்புல வந்து எங்களுக்கு என்ன வர வளையத்தின் பேப்பர். ஸோ எங்களுக்கு என்ன சும்மா கொழும்புல வந்து எங்களுக்கு என்ன ஸ்கூல் பேப்பரா இருக்குன்னு சொன்னா நார்மலா செட் பண்ணாலும் எங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஆனா வளைய பேப்பர்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு வடிவா வந்துதான் எங்களுக்கு அவங்க செட் பண்ணுவாங்க. ஏரியாக்கள் எல்லாம் தான் செட் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு கொழும்புகள்ல பேப்பர்கள் நீங்க எடுத்து செய்யறது நல்ல, அதே மாதிரி ஜெப்னா சைட்ல பேப்பர்கள் எடுத்து செய்யறது நல்ல மாதிரி கிடைக்கிற பேப்பர்கள் எடுத்து செய்யுங்க. டேர்ம் எக்ஸாம்களுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு என்ன செய்யற ஒரு 10 பேப்பராச்சும் பார்த்துக்கொள்ளு. சரிதானே? நீ பாடம் படிக்கிறியோ இல்லையோ ஒரு 10 பேப்பரையாச்சும் நீ செஞ்சுட்டு டேர்ம் எக்ஸாம்ல போனான்னு சொன்னா அதுல உள்ள கேள்விதான் உனக்கு வரப்போகுது. வேற எந்த ஒரு கேள்வியும் வராது. நீ இப்பயே பாரு. நீ சரிதானே? இப்ப முதலாவது பேப்பர் நாங்க தொடங்கியிருக்கோம். இந்த பேப்பருக்கு அடுத்தடுத்த பேப்பர் நாங்க செய்யணும் உனக்கு விளங்கும் எங்க இருந்து கேள்விகள் வர்றாருன்னு உனக்கு தெரியும். ரைட்? அவ பாடுறா அப்ப இதுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும் என்ன 2πr h இருக்கு. 2πr h அப்ப கொண்டே போடுவோம். 2 தடவை பைக்கு பல அவங்களே தந்து வச்சுக்காங்க. 22 7 6 எவ்வளவு எங்களுக்கு 14 அடியின் 14 தர உயரம் எங்களுக்கு என்ன 10 இருக்க சுருக்க போறீங்க என்னது 7 இருக்க போற. ரைட்? பெருக்கிறீங்கன்னு சொன்னா 40 இங்க பாத்தீங்கன்னா என்னது 44 2 தர 22 எங்களுக்கு என்ன 44 தர என்ன இருக்க போற 7 தர 10. அவ பெருக்கி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன விட வர போற ஆபணங்களுக்கு 880. ரைட்? 7 நாங்க எங்களுக்கு என்ன 28 8 எழுதி எங்களுக்கு என்ன 2 மிச்சம். சரிதானே? 7 நாங்க 28 22 எங்களுக்கு என்ன 30 இருக்க போற. அவ பின்னுக்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு இங்க ஒரு 10 கிடக்குது. அப்ப என்ன வரப்போகுது 3080. அப்படித்தானே? சரியானடா? ரைட்? அப்ப அதுல என்ன செய்றீங்க பெருக்கி நீங்க என்ன செய்றீங்க எடுத்து செய்து கொள்ளுங்கடா. அப்ப அப்படி சொல்லிடா சரிதானே? இதுல சுருக்கிக்கு என்ன நடந்திருக்கு எனக்கு 7 7 சொல்லி போட்டு 7 2 தானே. அப்ப என்ன பெருக்கிடுக்க உனக்கு என்ன வரப்போகுது 88 வரப்போறா. சரிதானே? அப்ப என்ன பெருக்கி மொத்தமா எடுத்தான்னு சொன்னா இவ்வளத்தையும் பெருக்கிடுங்க. சரி பெருக்கி என்ன வரப்போகுது எங்களுக்கு 88. அதுக்கு பின்னால எங்களுக்கு என்ன 10 இருக்குது. அப்ப சொல்லிடா 880 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இல்லாட்டி என்னது என்ன தந்து வச்சாலும் அதுக்கு என்ன வாய்ப்பு போடுங்க. மீட்டர் சொன்னா மீட்டர். அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போற சென்டிமீட்டர் வக்கமா இருக்க போற. ரைட்? ஓகேயா? அப்ப எங்களுக்கு 7வது கேள்வி எங்களுக்கு ஓகே. 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி என்ன மாதிரி உருவில் உள்ள ஏவின் படித்திறன் காண்றது எங்களுக்கு 2 சமன்பாடு இருக்கிறாப்ப. ரைட்டானே? அது பாத்தீங்கன்னா எப்படி காணலாம்னு சொன்னா எங்களுக்கு நேரடியாகவும் காணலாம். நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சாம்பாடு போட்டும் காணலாம். அவ படித்திறனுக்கான சாம்பாடு எம்சம் என்னவா இருக்கும்னு சொன்னா உனக்கு எதுக்கு, அதாவது உனக்கு தெரியும் படித்திறனுக்கான சாம்பாடு வந்து ஏதோ என்ன x1 - x2 y1 - y2 உனக்கு தெரியும். ஆனா x1 அங்க இருக்கணும் y1 எங்களுக்கு, அதாவது y-ஆல உள்ள வித்தியாசம் எங்க இருக்கணும் x-ஆல உள்ள வித்தியாசம் எங்க இருக்கணும் தெரியாட்டிக்கு நீ என்ன செய்யறன்னு சொன்னா உனக்கு தெரியும் படித்திறனுக்கான சமன்பாடு உனக்கு தெரியும். ஆனா வையா மேல இருக்கும் எக்ஸா மேல இருக்கணும் உனக்கு தெரியாம இருக்கு. நீ எந்த ஒரு குழப்பம் வராத. உனக்கு நீ என்ன செய்ய இதெல்லாம் படிச்சிருப்ப. அதாவது ஆள்கூட்டு தளத்துல வை வந்து மேலே இந்த எச்சாகவும்
நேர்கோட்டு எச்சாகும், எக்ஸ் வந்து கிடைச்சாகும் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்பேன். அப்ப என்ன வரும்னு சொன்னா உனக்கு y அச்சு மேல இருக்கிறதால மேல வந்து y ஆளுக்கு வித்தியாசம். y1 மைனஸ் y2 வரப்போகுது. கீழே எங்களுக்கு என்னவா இருக்க போற எக்ஸ் ஆளுக்கு இருக்கிறதால x1 மைனஸ் x2 இருக்க போற. அப்ப x1 சரி எங்களுக்கு y1 சரி எங்க இருந்து வருதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியாட்டிக்கு நீங்களே வச்சுக்கொள்ளலாம். இதுல பாரு 2 ஆள்குரு வந்திருக்கு. அப்ப இந்த 2 ஆள்குறின் படி உனக்கு என்னன்னு சொன்னா வந்து முதலாவது ஆள்குரங்களுக்கு இந்த ஆள்குரு எக்ஸ் கம வைன்னு சொல்லி எழுதுவோம் தானே. ஆள்குரங்களுக்கு எக்ஸ் கம வை தானே. அப்ப எக்ஸ் கம வைன்னு சொன்னா முதலாவது ஆள்கூறு x1 பண்ணுவோம், அடுத்த ஆள்கூறு y1 நீயே வச்சுக்கொள்ளு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா x2 என்ன செய்யற y2 சொல்லி நீயே வச்சுக்கொள்ளு. அப்ப கொண்டே போடுங்க. y1க்கு பதிலா என்ன வச்சுக்கோம் 2, 2 மைனஸ் எவ்வளவு 4. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா 0 மைனஸ் எங்களுக்கு என்ன 2. அப்ப இனி உனக்கு தேவைன்னு சொன்னா வேற வேற குறிகளடா. அப்ப வடிவா கவனிச்சுக்கொள். நான் 4 மைனஸ் 2, 2 மைனஸ் 0 போட்டுட்டு போயிருப்பேன். ஆனா உனக்கு என்ன சும்மா ஈஸியா வந்துடும். சில விஷயம் உனக்கு சொல்ல முடியாதுதான் இப்படி போட்டு வச்சிருக்கேன். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா இதுல பாருங்க மைனஸ் இருக்குது, இங்க என்ன பிளஸ் இருக்கு. வேற வேற குறிகள் எங்களுக்கு கழிவிடும் எப்பயுமே. அது 4 மைனஸ் இருந்தா மட்டும்தான் கழிவிடும் இல்லை. அதனால என்ன செய்யணும் சொன்னா 2 மைனஸ் இருந்தாலும் கழிவிடுற எங்களுக்கு வேற வேற குறியா இருந்தா கழிவிட்டு போயிடுறேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2க்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு, 4க்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கு. அப்ப கழிச்சா என்ன வரும்னு சொன்னா 2 வரும். ஆனா என்ன 2 வரும்னு சொன்னா இந்த பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்குதோ அந்த 2 தான் இங்க வருவேன். அப்ப கீழே பாத்தீங்கன்னு சொன்னா 0 இருக்குது, கழிக்க போறோம். அப்ப 2 தான் வரப்போகுது. ஆனா என்ன 2 வரும்னு சொன்னா கீழே மைனஸ் இருக்குது. மைனஸ் கீழ் மைனஸ் 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 அளவுத்தா என்ன பிளஸ் வருவேன். 2 அளவுத்தான் உண்டு. மைனஸ் மைனஸ் ஆல போய்க்கினா பிளஸ், சரி பிளஸ் பிளஸ் ஆல போய்க்கினா பிளஸ் பண்ற மாதிரி, பிளஸ் மைனஸ் ஆல போய்க்கினா மைனஸ் என்ற மாதிரியும், மைனஸ் பிளஸ் ஆல போய்க்கினா மைனஸ் வரும் பண்ற மாதிரியும் அதே மாதிரி தான் பௌத்தலுக்கும் வருவேன். நீங்க பௌத்தலுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதேதான் இங்கேயும் வருவேன். சரியா? அப்ப 8வது கேள்வியும் எங்களுக்கு ஓகேடா. அப்ப ஓகே தானே. எங்களுக்கு இதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு என்னன்னு சொன்னாடாப்பன் இந்த இதுல வந்து நேர்கோண்ட படித்திறனுக்கு பதிலா எங்களுக்கு வந்த சமன்பாடை கேட்பானுங்க. அப்ப சமன்பாடை நீங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா இப்படி கேள்வி வரைக்கான இந்த சமன்பாடுகளை கேட்பாங்க பெரும்பாலும். அதால எங்களுக்கு நேர்கோணம் என்ன சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் mx c என்ற வடிவத்துல எங்களுக்கு இருக்கும். என்ன நாங்க எம்ன்றவங்களுக்கு என்ன படித்து நாங்க காண்டுட்டோம், எம் நாங்க காண்டுட்டோம் என்ன ஒன்று எம் சமன் ஒன்று. ஆனா எங்களுக்கு சி காணல. சி என்றவர் எங்களுக்கு என்னன்னு சொன்னா வெட்டு துண்டு. சி என்றவர்களுக்கு என்ன வெட்டு துண்டு. வெட்டு துண்டுன்றவர் யாருன்னு சொன்னாடாப்பன் அதாவது நீங்க வரைவுகளை கீரைக்குல இந்த வையச்சில வந்து எந்த இடத்துல வெட்டி கொண்டு போகுதோ அவர் தான் எங்களுக்கு என்னவா இருக்கு பண்ணணும்னா வெட்டு துண்டா இருக்கும். அதாவது பையச்ச வெட்டுற புள்ளியில உள்ள சில பையாள் கூறுன்ற பெருமானம் தான் எங்களுக்கு என்ன வெட்டு துண்டு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வையாளுன பெருமானம் இருக்குன்னா 2 என்றவரால் வையாளுன பெருமானம். ஏன் எக்ஸ் என்றவர் 0. அப்ப 2. அப்ப சி சமன் என்னவா இருக்க போற 2 சொன்னா சாமானோட வை சமன் எங்களுக்கு என்ன எம் பதிலா 1. அப்ப எக்ஸ் 2 வை சமன் எக்ஸ் 2 என்றவர்களுக்கு என்னவா இருக்க போற இந்த நேர்கோடு ஏபி இந்த சமன்பாடு இருக்க போற வை சமன்களுக்கு என்னவா இருக்க எக்ஸ் 2 இருக்க போகுது. சரியா? அவ்வளவுதான்டா வேலை. அப்ப 8வது கேள்வி உனக்கு சரியன்னு சொன்னா நீ என்ன செய்யற பக்காவை நீ என்ன செய்யற சரிய போட்டுக்கொள்ளு. ரைட். எக்ஸ் வந்து 0,4 சார் எதுக்குடாப்பன் எதுக்கு சொல்றீங்க லைக் 0,4 சொல்லி அதுலயே சொல்லிடா சொல்லிடா சரியானே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வந்து 0,4 இருக்க போகுது 4. ரைட். 0,4 சொன்னா எங்களுக்கு என்ன இருக்க போற மைனஸ் ட்ரெண்டிங்ல என்ன அவங்களுக்கு -4 வரப்போகுது. மைனஸ் ட்ரெண்டிங் -4 அவ சுருக்கி விட்டு என்ன வரப்போறாங்க எங்களுக்கு 1/2. அப்ப என்ன செய்யறாங்க எங்களுக்கு எம் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு என்ன இருக்க போறாங்க 1/2 நீ என்ன செய்யணும் போட்டுக்கொள்ளணும். 1 சொன்னா நீ போனா விடலாமா என்ன செய்யறாங்க 1/2 சொன்னா என்ன செய்யணும் போட்டுக்கொள்ளணும். ரைட்.
பிரதியிடைகள் நீங்க என்ன செய்ய வழியா இருக்கா பார்த்து பிரதிட்டு கொள்ளுங்களா. ஓகே, அப்ப இதை கிளியர் பண்ணி கொள்வோம். 8வது கேள்வியா 9வது கேள்வியை பார்ப்போம்டா. என்ன சுருக்குக என்ன வரப்போது எங்களுக்கு இதுல பௌத்தல எங்களுக்கு இருக்குது. அவ பௌத்தல வந்து நாங்க என்ன செய்யணும் சுருக்குறதுக்கு தரவா மாத்தணும். அதாவது பௌத்தலுக்கு பின்னுக்கு என்ன எங்களுக்கு அதாவது இலக்கம் இருக்குதோ அவரை நாங்க என்ன செய்யறோம் தரவுத்தனமா மாத்த போறோம். அப்ப ஏபின்கள் எங்களுக்கு என்ன 3, தர என்ன இருக்க போற 6 பீன்கள் எங்களுக்கு என்ன 2A இருக்க போற 6 பீன்கள் 2A. ரைட், சுருக்குவோம். சுருக்கக்கூடிய எங்களுக்கு என்னன்னு சொன்னா மேலே கீழே என்னன்னு நாங்க சுருக்கிடலாம். அப்ப ஒன்று என்னது எங்களுக்கு 3 2 6 2 ஈரொண்டு ஈர் 2 அப்ப 2 இலக்கம் எல்லாம் சுருக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இங்கேயும் ஒருவே இங்கேயும் ஒருவே. அப்ப கடைசி எங்களுக்கு என்ன வரப்போகுது பியும் பியின் வர்க்கமா இருக்கும். சரியான பியின் வர்க்கம் சரியான டிகிரியா அப்ரா. ரைட் ரைட் ஓகேடா. சரியான மற்ற என்ன செய்ய ஆன்சர்ல போடுங்கடா. மற்ற முதல் கேள்விகளாம் போட்டது நீங்க ரிஸ்கான ஓகேடா வரைக்கும் சரியான. அடுத்த 10வது கேள்வியே பார்ப்போம். சரியான 10வது கேள்வியே பாருங்க. இந்த 10வது கேள்விக்கு நாங்க போறதுக்கு முதல்ல நடுப்புள்ளி தேற்றமும் நடுப்புள்ளி தேற்றம்னா மறுதலை ரெண்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு இங்க நடுப்புள்ளி தேற்றம் எங்களுக்கு இந்த செகண்ட் டேர்ம்லாம் இருக்காரு மறுநாள் எங்களுக்கு என்ன செகண்ட் டேர்ம் புத்தகத்துல இருக்காரு ராப்பர். என்ன சொல்ற நடுப்புள்ளி தேற்றம் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதாவது முக்கோணி ஒன்றின் ஜாதுமோர் 2 பக்கம் சரியான முக்கோணி ஒன்றின் ஜாதுமோர் 2 பக்கங்கள் இல்ல நடுப்புள்ளியினூடாக வரையப்படும் நேர்கோடு முக்கோணி ஒன்றின் ஜாதுமோர் பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு. ரைட், முக்கோணி ஒன்றின் ஜாதுமோர் 2 பக்கத்தின் நடுப்புள்ளி கூட நடுப்புள்ளி கூட வரையக்கிலேயே சமாந்தரமா வருவார் எங்களுக்கு. அப்ப நடுப்புள்ளியினூடாக வந்து 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற நேர்கோடு வந்து சரியான அது நோமலா நீ வரைஞ்சாலும் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா சமாந்தரமா இருக்கும். அது நோமலா பார்த்தேன்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க தேட்டத்துல வந்து முக்கோணி ஒன்று என்ன வந்து ஜாதுமோர் பக்கங்கள் ஜாதுமோர் 2 பக்கங்கள் நடுப்புள்ளியோட வரையப்படுற நேர்கோடு வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாக இருப்பதோட அதாவது இவர் வந்து எங்களுக்கு 2A சொன்னா இவர் எங்களுக்கு ஏயா இருப்பார். அதாவது என்ன செய்யற 3ஆம் பக்கத்துல அறவாசியாம இருக்கு. 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமா இருக்கிறது 3ஆம் பக்கத்துல அறவாசியாம இருப்பார். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல அறவாசின்றது எங்களுக்கு தேவையில்லை, ஆனா சமாந்தரம்ன்றது எங்களுக்கு தேவை. அதே நடுப்புள்ளி தேர்ந்த மறுதலை என்ன சொல்லணும்னு சொன்னா முக்கோணி என்று சரியானே முக்கோணி என்ற ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக மற்றைய பக்கம் ஒன்றுக்கு யாதாரும் ஒரு பக்கத்துக்கு இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா யாதாயினும் ஒரு பக்கத்திற்கு ஏதாவது ஒரு புள்ளி கூடாக யாதாயினும் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற நேர்கோடு என்ன செய்யும்னு சொன்னா 3வது பக்கத்தை இரு சம கூடுவான். இங்கால பக்கம் நடுப்புள்ளியா இருந்தா அதோட இவருக்கு சமாந்தரமா நாங்க வரைஞ்சோம்னு சொன்னா 3ஆம் பக்கத்தை என்ன செய்யணும்னா 2 துண்டா பிரிக்கணும்னு சொல்லி நடுப்புள்ளி தேர்தல மறுதலை. நடுப்புள்ளி தேர்தம் என்ன சொன்னா 2 புள்ளி கூட வரையப்படுற நேர்கோடு சம்பந்தமா கதைக்குது. மறுதல் என்ன செய்யுது 1 புள்ளி கூடாக 3 இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா வரையப்படுறதை கதைக்கிறாங்க. சோ இங்க பாருங்க என்ன கேருங்க நடுப்புள்ளி எக்ஸ் தந்துருக்கான அப்ப எக்ஸ் பை ஆர்ன்றவர் வந்து எக்ஸ் பை ஆர்ன்றது 40 பாயாம் சரியானே எக்ஸ்பிக்யூ எக்ஸ்பிக்யூன்றது வந்து 60 பாயாம். கேட்டது வந்து கியூ கியூஆர்எஸ் இந்த கோணம் கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னாங்க இவர் 60 பாய் எடுத்தோம்னா இவரும் எங்களுக்கு என்ன 60 பாக சரிதானே. ஏன் இந்த கோடும் சமாந்திரம் சமாந்திர கோட ஒரு குறுக்கோடு இடைவெட்டிக்குல உண்டாகிற ஒத்த கோணங்கள் சமன் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க சரியான. எப்படி எதில் இருக்கும் ஒத்த கோணங்கள் சமன் சரியாப்பன். அப்ப இவர் 60 சொன்னா இவர் எங்களுக்கு 60. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோணி ஒன்றுன்ற ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை சமன் அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கோணி நீட்டப்பட்டிருக்கிற கோடு முக்கோணி என்று ஒரு பக்கத்தில் நீட்ட புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களை கூட்டுத்தொகை என்ன இருக்கும் சமனா இருக்கப்படுற 100 இருக்க போகுது. அப்ப 10வது கேள்வி வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் சரி. 10 கேள்வியிலே வந்து உங்களுக்கு என்ன சரிடா பாருங்க பிரியங்கா தனுசன்
போட்டிருக்கீங்க. சரியான மற்ற இந்த பிள்ளையா போட்டிருக்கீங்க போல இருக்கு. சரியான ரைட். பௌசியா சரியான பௌசியா அவங்களும் சரி ரைட் ஓகே. அப்ப என்ன செய்றீங்கன்னு சொல்றாடா அப்ப 10வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு எத்தனை சரி என்று சொல்லுவோம். 10க்கு எத்தனை சரி உங்களுக்கு. அது நான் 11வது கேள்விக்குள்ள நான் போறேன். உங்களுக்கு 10க்கு எத்தனை சரி என்றதை நீங்க என்ன செய்யறாங்க சாட்ல போட்டுக்கொள்ளுங்க. தீர்க்கட்டாம் 10க்கு உங்களுக்கு எத்தனை சரி மொத்தமா எத்தனை சரி இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. நான் சாட்ல பார்த்து இந்த கேள்வி விளங்கப்படுத்தி போட்டு சாட்ல இருக்க பாக்குறேன். தீர்க்கட்டாம் 2x வர்க்கம் -50 என்றா உனக்கு என்ன தோணும் என்று சொன்னா இந்த -50 தூக்கி இஞ்சால போட தோணும். 2x வர்க்கம் சமன் 50 போன தோணும். சரி ஓகே போட்டதும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்ய 2 கொண்டு பிரிக்க தோணும். சரி எக்ஸ் வர்க்கம் சமன் 25 பிரிச்சதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விடை எடுக்க நீ என்ன செய்யணும்னா எக்ஸ் சமன் வர்க்கம் இங்க வர்க்கம் மூலம் 25 எக்ஸ் சமன் 5 என்றபடி எடுத்து போட்டு பெறுவீங்க. எக்ஸ் சமன் 5 சொல்லி மட்டும் ஒருபடியை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் எங்களுக்கு இந்த அரை மார்க்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. அதாவது பிழை என்று வச்சுக்கொள்ள. அரை மார்க்ஸ் என்றதை விடுங்க பிழை. என்ன எங்களுக்கு விட வரணும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கத்துல ஒரு பெருமானம் அதாவது எக்ஸ் வர்க்கத்துல ஒரு சமன்பாடு இருக்கும்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளு எப்பயுமே வந்து 2x சம்பந்தப்பட்டு வந்தா எக்ஸுக்கு நீ கொடுக்க வேண்டிய விட வந்து 2 விட கொடுக்கணும். எக்ஸ் சமன் என்ன எக்ஸ் சமன் என்னன்னு சொல்லி 2 விட நீ கொடுத்தாக வேணும். அப்ப நீ இதுல செய்து கொண்ட வந்த முறையின்படி எங்களுக்கு ஓகே எடாப்பன். ஆனா இந்த வர்க்கமூலம் எடுக்கைகளை நீ என்ன செய்யணும்னு சொன்னா நீங்களா வர்க்கமூலம் எடுத்தா அவங்களா எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 25 தந்தா நீங்க எடுக்க வேண்டிய விட வந்து 5 தான் நீங்க எடுக்கணும் கட்டாயம். ஆனா நீங்களா ஒரு இடத்துல வந்து வர்க்கமூலம் எடுப்பீங்களான்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது வர்க்கம் இங்கால வர்க்கமூலமா இருக்கல சகவோ சயன்றவரை நீங்க போடணும். பிளஸ்ஸோ மைனஸ் போடணும். அப்ப எக்ஸ் சமன்களுக்கு என்ன சகவோ அல்லது சய 5 இருக்க போறோம். அதாவது எக்ஸ் சமன்களுக்கு சக 5 அல்லாட்டிக்கு எக்ஸ் சமன்களுக்கு என்ன -5 என்றதா இருப்ப. சரியா அவ்வளவுதான் அப்பனங்களுக்கு இதுக்கான விடையா இருக்க போகுது. பவித்ரன் 10 சரி. மிச்சா கலங்களுக்கு என்ன கம்னா 7 சரி. மிலுக்சி 8 சரி. ஓகேடா அப்படியா போட்டீங்க. சுடர்நிலா 7 ஹம்சிதா 8 9 யாழினியன் பிரணவி 9 அப்புறம் 9 பிரியங்கா 9 வாரம் 9 நானே காசன் 10 வெரி குட் ராவன் போலாம் 10 வெரி குட் 9 தனசன் 9 8 8 ரைட் வெரி குட் ராவன் எல்லாருக்குமே என்ன சூப்பர். சரி முன்னுக்குள்ள நீ என்ன செய்யறான்னு சொன்னா எக்ஸாம்லயும் சரி முன்னுக்குள்ள ஒரு 15 கேள்விக்கு வந்து எல்லாராலையுமே சரியான 15 சரி எடுக்க முடியுமாடா. அதே மாதிரி கடைசியா வர்ற ஒரு 5 கேள்வி இருக்காரானே அந்த கேள்வியும் என்ன செய்யணும்னு சொன்னா உனக்கு எல்லாராலையுமே சரி எடுக்கலாம். அப்ப நோமலா வர்ற ஒரு 25 கேள்வியில நீ என்ன செய்யலாம்னு சொன்னா எல்லா ஜீவனாலையுமே 20 கேள்வி வடிவா நீ சரி எடுக்கலாம். எல்லாரும் வடிவா 20 கேள்வி சரி எடுக்கலாம். அதுல முதல் 15 கேள்வி நீ என்ன செய்யலாம் பிளவு விடாம கொள்ளலாம் வடிவா நீங்க எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஏன்னா முன்னுக்கு வர்ற கேள்வி எல்லாமே ஈஸியா இருக்குண்டா. அதாவது உனக்கு பேப்பரை பார்த்தோன்னே பிள்ளை வந்து என்ன அதாவது குழம்பு கூடாது ஃபைனல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்கள் சும்மா ஸ்கூல்ல செட் பண்ண டேர்ம் எக்ஸாம் பேப்பரை விடுங்க. இப்போ ஃபைனல் எக்ஸாம் போய்கள் எங்களுக்கு என்னன்னு சொன்னாடா அவன் ஃபைனல் எக்ஸாம்ல முதல் 15 கேள்வி நீங்க குழம்பிடக்கூடாது என்ற காரணத்துக்காக. ஏன் எங்களுக்கு மிச்சம் எங்களுக்கு இதுல வந்து 25 கேள்வி முடிச்சு அங்க ஒரு பார்ட் பி என்ற இன்னொரு கேள்வி இருக்காரா ஏ பார்ட் பி பார்ட்ல இருக்கப்படுறாங்க எங்களுக்கு. அவ ஏ பார்ட்ல பிள்ளை குழம்பினா பி பார்ட்ல வந்து எங்களுக்கு டோட்டலா வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ் வரப்போதான். 10 மார்க்ஸ் பப்பார பாண்டு பறந்து போயிருமென்றதுக்காக இது ஒரு 2 மார்க்ஸ் கேள்வி என்றதுக்காக என்ன செய்வான்னு சொன்னா முன்னுக்கு ஒரு 15 கேள்வி வந்து உனக்கு நல்லா செய்யணும் குழம்பு கூடாது பிள்ளை கோளுக்கு வந்திருக்கீங்களே மற்ற கண்டு பெருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு 15 கேள்வி உனக்கு செய்ய சொல்லி விட்டுருவானு. அப்படி இப்படி பார்த்தா குறைஞ்சது எங்களுக்கு இன்னொரு 5 கேள்வியை கஷ்டமா போடுவானு. அடுத்து வர 5 கேள்வியை அதுக்கு பிறகு வர்ற 5 கேள்வியே என்ன சொல்லலாம் இலகுவா தான் போடுவானு. ஏன்னு சொன்னா இந்த 5 கேள்வியை முடிச்சுதான் நீ என்ன செய்யணும் பி பாட்டுக்கு போற. அப்ப இதுக்குள்ள வர 5 கஷ்டமான கேள்வி உனக்கு மறந்து போயிடும். இந்த 5 கேள்வி செய்யல புழுகத்துல 5 கேள்வி இந்த இதுல 5 கேள்வி நீ விட்டுட்டு வந்தீங்கன்றதையே மறந்து போயிடும். அதாவது இந்த கஷ்டமா செஞ்சுட்டு வந்தது. அப்ப இந்த 5 கேள்வி செய்யல உனக்கு என்ன செய்ய சொன்னாங்க ஈஸியா இருக்கிறதால அப்புறம் என்ன செய்ய பி பாட்டுக்குள்ள போய்க்கல இன்னும் கொஞ்சம் உனக்கு நிறைய சந்தோஷத்துல வந்துடும். 5 கேள்வி எல்லாம் செஞ்சேன் அங்கெல்லாம் செஞ்சேன் இங்கெல்லாம் செஞ்சோம் பி பாட்டுல தான் கேட்கல
சந்தோஷமா நீ என்ன செய்யணும், கேள்வியை ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக முன்னுக்குள்ள 15 கடைசியில் உள்ள 5 கேள்வி உனக்கு இலகுவான கேள்வியா தருவானது. பக்குவமா வடிவா பார்த்து செஞ்சான்னு சொன்னா 20க்கு என்ன செய்யலாம், 25க்கு 20 செல் வந்து எல்லாராலையும் எடுக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா நீ மினக்கெட்டு செஞ்சான்னு சொன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம், ஒரு கேள்வி 2 கேள்வி நீ தவற விட கூட சந்தர்ப்பமே இருக்காது. எல்லாமே இலவா இருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம் போறதுக்கு முதல்ல குறைஞ்சது என்ன செய்யற 10 கேள்வியாவது செஞ்சுட்டு போ. அதாவது 11ஆம் ஆண்டுக்கு காரணம் என்ன செய்யற 10ஆம் ஆண்டு பேப்பரும் என்ன செய்யற ஒரு 5-6 பேப்பர் செஞ்சு கொள்ளுங்க. 11ஆம் ஆண்டு பேப்பர் நீங்க என்ன செய்ய குறைஞ்சது என்ன செய்யற ஒரு 10 பேப்பர் அஞ்சு செஞ்சுட்டு போ. 10ஆம் ஆண்டு பேப்பர்ல நீ என்ன செய்யற ஒரு 5 பேப்பர் அஞ்சு பார்த்து கொள்ளுங்களா. பார்த்துட்டு தான் நீங்க போகணும். கட்டாயம் என்ன டேர்ம் எக்ஸாம் போய்க்கல. அப்படி போய் உனக்கு என்ன செய்யணும்னா நீ பார்த்த அந்த ஒரு 15 பேப்பருக்குள்ள உள்ள கேள்வியை விட எந்த ஒரு கேள்வியுமே மிஸ் ஆகாம தான் வருவேன். சில நேரம் இலக்கம் கூட மாறாது. சில நேரம் அதனால என்ன செய்யற வடிவா பார்த்துட்டு போங்க. ரைட். அப்ப இதுக்கான விடயங்களுக்கு ஓகேடா. அப்ப அடுத்தது பாத்தீங்க சொன்னா 12வது கேள்வி. ஒருவர் 6000 10 வீத கூட்டு வட்டிக்கு எங்களுக்கு 2 வருடங்களை கடனாக பெற்றார். அவர் 2 வருடத்தில் மாத்திரத்தில் 2ஆம் வருடத்தில் மாத்திரம் செலுத்த வேண்டிய வட்டி. இது நேரடியாக நாங்க காணலாம். நேரடியாவே நாங்க என்ன செய்யலாம், கண்டு கொண்டு போகலாமடா. தனிங்க ஒரு வருடத்துல வட்டியை கேட்டிருக்கலாம், நான் என்ன செய்யலாம், நேரடியா வந்து இலவா கண்டு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க கஷ்டப்பட்டு காணுவோம். அது என்னமான்னு சொல்லி இருக்கா பார்ப்போம். தனித்தனியே நீங்க காணணும். அதாவது முதலாம் வருஷத்துக்கான வட்டி இதுல பாருங்க, சதவீதத்துக்கு கண்டாலே ஒரு சமன்பாடு தான். 100ன் மேல் சதவீதம் எங்களுக்கு என்ன பெருமதி, அவ்வளவுதானே. சதவீதத்துக்கு கண்டாலே அதான் சமன்பாடு. இதுல எங்களுக்கு என்ன வட்டி என்ன வந்திருக்கு. அப்ப வட்டி சமன் என்ன, வட்டி சமன் 100ன் மேல் சதவீதம் எவ்வளவு 10 தர பெருமதி எங்களுக்கு என்ன 6000. அப்ப சுருக்கி நீங்க என்ன சொன்னா இங்க 2 சைவர் இங்க 2 சைவர். அப்ப என்ன வர போகுது, எங்களுக்கு வட்டி வந்து 600 ரூபாயா இருக்க போற. இது என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க 2ஆம் வருஷத்துக்கு போய்க்கல, அதாவது கூட்டு வட்டி என்று வரைக்கல, நீங்க ஆரம்பத்துல வாங்கின முதலோட என்ன செய்யணும்னு சொன்னா வட்டியும் கூட்டுப்படும். அப்ப 2ஆம் வருஷத்துக்கு உங்களுக்கு கடன் உங்களுக்கு எவ்வளவா இருக்கும்னு சொன்னா இந்த 6000தோட நீங்க என்ன செய்றீங்க, இன்னொரு 600 கூட்டி 2ஆம் வருஷத்துக்கான நீங்க பெற்ற கடன் வந்து 6600 ரூபாயாக இருக்கு. 6600 ரூபாயாக இருப்பா 2ஆம் வருஷத்துக்கான கடன். சரியா? அப்படி 2ஆம் வருஷத்துக்கு நீ வட்டி காண போய்க்கல, 100ன் மேல் சதவீதம் 10 தரங்களுக்கு என்ன 6600 போட போறீங்க. அவ சுருக்கையில் என்ன செய்ய 2 அப்ப என்ன போகுது 660 ரூபா 660. இதைத்தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2ஆம் வருடத்துல மாத்திரம் செலுத்த வேண்டிய வட்டியை காணட்டான். அப்ப 660 ரூபாயடா. அப்ப இத நேரடியா நீங்க எப்படி செய்யலாம்னு சொன்னா, எங்களுக்கு நேரடியாவே இந்த 6600 வரணும்னு சொன்னா இந்த முதலாவதுக்கு அந்த வட்டியோட நீங்க செலுத்த வேண்டிய காசு இந்த இடத்துல 6600 வரணும். அதை நீ எப்படி எடுப்பேன்னு சொன்னா, நேரடியாவே நீ விட காணு சொன்னா ஒரு 100 ரூபாய் பொருளுக்கு நீங்க எவ்வளவு கட்டணும், அதாவது 10 வீத வட்டி என்று சொல்லியிருக்க 100 ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கினு சொல்லி நீங்க செலுத்த வேண்டிய கடன் பணத்தை பாத்தீங்கன்னா 110 ரூபாய் நீங்க கடன் கட்டணும். ரைட். ஏன் 10 ரூபாய்க்கு எனக்கு கடன் பாரதால 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கடனா இருக்கும். ஏன்னா 100 ரூபாய் காசு நீங்க வாங்கினதுன்னா 10 வீதம் வட்டி என்றதால 10 ரூபாய் கடனா இருக்க போறேன். அப்ப கடன் நீங்க செலுத்தணும்னு சொன்னா எவ்வளவு கடனோட சேர்த்து நீங்க விடணும்னு சொன்னாங்க. வர போற விட வந்து 110. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த 6600 கூட்டி 6600 வந்த மாதிரி இங்க 100ஐயும் இங்க 10ஐயும் கூட்டி 110 நேரடியா வரப்போற. எப்படி எடுப்போம்னு சொன்னா, அதாவது நேரடியா விட வரணும்னு சொன்னா ரைட்டா, 100ன் மேல் 10 வீதம் என்றதால 110 தர எங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா இந்த 6000 போட போறோம். அப்ப இவ்வளத்தையும் சுருக்கங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா இந்த 6600 வரப்போறாரு. அப்ப இந்த 6600 வர்ற இடத்துல வந்து என்ன செய்யணும்னா நேரடியாவே நாங்க என்ன செய்யறோம், 100ன் மேல் 110 தர என்ன செய்யறோம் 6000 போட போறோம். 110 6000. ரைட். 6000 போட போறோம் மேடம். அப்ப இதுல முன்னுக்கு என்ன வருது, எங்களுக்கு 100ன் மேல் 110 இருக்காங்க, எங்களுக்கு 100ன் மேல் சில ஒரு 10 இருக்க போற. இதே நேரடியாவே நீங்க கடன் காசு செலுத்தணும்னு சொன்னா இங்கே 110 போட போறோம். அப்ப எப்படி செய்யறோம்னு சொல்லி பாருங்க, உனக்கு எப்படி செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு முதலாவதுக்கு வட்டி எங்களுக்கு வேணும். சரிதானே? அப்ப நேரடியாவே எங்களுக்கு அந்த காசு வரும்னு சொன்னாவே முதலாவது வருஷத்துக்கான காசை வந்து நான் மொத்தம் பாய்க்கல, என்ன மொத்த காசு எங்களுக்கு வேணும். என்ன 2 வருஷம் தாண்டி போய்க்கல,
வட்டி மட்டும் காணணும்னு சொன்னா கடைசியில வரைக்கும் எங்களுக்கு என்ன கடைசிக்கு மட்டும் தான் எங்களுக்கு என்ன சதவீதம் வரணும். ஆனா முதலாவது வருஷத்தையும் நேரடியான விட வரணும். முதலாவது வருஷம் என்ன 100 மேல் 110, 100 மேல் 110 தர. 2ஆம் வருஷத்துக்கு போடைக்கு எங்களுக்கு 2ஆம் வருஷத்துல எங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னா சதவீதம் மட்டும்தான் வரணும். நேரடியான காசு எங்களுக்கு வேணாம். அதாவது வட்டி மட்டும் தான். 100 மேல் என்ன செய்யணும்னா 10 போடுவீங்க. தர பெறுமதி எங்களுக்கு என்ன வேண்டாம் 6000 ரூபாய் பெறுமதியை போடுவீங்க. ரைட். இவரையே நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா என்னதுன்னா 6600 ரூபாய் எங்களுக்கு வருவார் விட. இப்படி மெத்தட்ல நீ என்ன செய்யலாம் கண்டு கொண்டு போகலாம். நேரடியா காணுறா இந்த ஐடியாவை நீ என்ன செய்யலாம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீ நேரடியா போட்டு போகலாம். 100 மேல் 110 போட்டு அடுத்த வட்டி மட்டும் தான் வேணும்ன்றதால 100 மேல் 110 மட்டும் போடுவீங்க. அவ்வளவுதான்டா வேலை. ஒருவேளை வட்டியும் சேர்ந்து வரணும்னு சொன்னா 100 மேல் 110 போடுவேன். ரைட். அப்ப 12வது கேள்வியும் உங்களுக்கு ஓகே. 13வது கேள்வியை பார்ப்போம்டா. இந்த இடத்துல எங்களுக்கு என்னன்னு சொன்னா சில சட்ட சிக்கல்கள் உருவாகிற இடமா இருக்கு. இது சம்பந்தமா விரைக்க என்ன சொல்ல சொன்னா கிராமம் ஒன்றில் உள்ள வைத்தியசாலைக்கு வெளிநோயாளர் பிரிவிற்கு நாளொன்றுக்கு வருகிற நோயாளிகள் தொடர்பான தகவல்கள் போட்டுக்காங்க. அதன் அடிப்படை அன்றைய தினம் வருகிற அந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அன்றைய தினம் எத்தனை மொத்தமா நோயாளிகள் வந்திருக்கணும். பாருங்க 10 தொடக்கம் 20 எத்தனை பேர் வந்திருக்கணும்னா 6 பேர் வந்திருக்கணும். 20 தொடக்கம் 30 எத்தனை பேர் வந்திருக்கணும்னு சொன்னாங்க 8 பேர் வந்திருக்கணும். அப்ப பாடுறாபனங்களுக்கு 30 தொடக்கம் 60 எத்தனை பேர் வந்திருக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்வேன்னு சொன்னா 4 பேர் வந்திருக்கணும்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவேன். அப்ப 6 4 10 18 சொல்லி என்ன செய்யற விடையை போட்டுட்டு போயிடுவேன். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்னவா இருக்கும்னா எங்களுக்கு பிழையா இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா முன்னுக்கு ஒரு 2 விஷயத்த பேர் 10 10 தாண்டா பிரிச்சிருக்காங்க. எத்தனை எங்களுக்கு 10 10 பிரிச்சிருக்காங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல எங்களுக்கு கோடு போடலன்னு சொன்னால் நீ என்ன செய்வ 10 10 நீயே பிரிச்சு கொள்ளணும். 10 10 நீயே என்ன செய்யணும் பிரிச்சு கொள்ளணும். அவ 10 10 நீயே பிரிக்கல எங்களுக்கு என்ன நடக்க போன்னு சொன்னா இதுக்கு 4 இதுக்கு 4 இதுக்கு 4 மாதிரி வருவார். அப்ப நாம உண்டு 12 12 மட்டும் 20 20 மாறும் 26 இருக்க போகுது. அப்ப மொத்த நோயாளர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்க போற எங்களுக்கு அந்த நோயாளிகள் எண்ணிக்கை 26 இருக்க போற. அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுது. சரி, 6 8 போயிடுவேன். ஆனா இதுக்கு 4 மட்டும் நீ போட்டு செஞ்சுட்டு போயின்னு சொன்னா பிள்ளையா இருக்குமே. எங்களுக்கு எல்லாமே 10 10 பிரிபட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன சொல்லணும் மிஞ்சால பக்கத்தை 10 10 பிரிக்கணும். 15 15 பிரிச்சிருந்தா நீ என்ன செய்ய அதுக்கேற்ற மாதிரி 15 15 நீ பிரிச்சு போடணும். முன்னுக்கு அதாவது ஃப்ரீக்வன்சில மீறல யாருங்களுக்கு கூட இருக்கான்னு ஏன்னா அதிகமா அதாவது யார் எங்களுக்கு அதிக தடவை வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க 10 10 வந்தது அதிக தடவை வந்திருக்க. அப்ப நீங்க அந்த 10 10 வச்சுக்கொண்டா நீங்க என்ன செய்யணும் உடைச்சு கொண்டு போகணும். சரியாடாப்பன்? சார் அது 8 இல்ல சார். எதிராப்பன் 9 மேல இடைக்கு கிடக்குதாடா? ஓகே சரிண்ணே. இடைக்கு கிடக்கு சரிண்ணே. 10க்கும் எங்களுக்கு 8க்கும் இடையில இருக்காரு அந்த இந்த கோடு. அப்படின்னு நினைக்கிறேன் சரிண்ணே. ரைட்டா? அப்படி நீட்டி பாத்தீங்கன்னா என்ன 10க்கும் 8க்கும் இடையிலான எங்களுக்கு இருக்குது. அப்ப எங்களுக்கு என்ன 9 இருக்க போற. அப்ப 9 இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது 20 எத்தனை பேர் 27 பேரா 26 வந்து அப்ப எங்களுக்கு என்ன இருக்கப்ப 27 பேரா இருக்குதுனால அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒருக்கா பார்த்து கொடுத்து நான் 2 3 இடத்துல பிளவு இருக்கு தானே அந்த பிள்ளைகளை எங்க வருதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு இந்த நடுவுல தூக்கி போட்டு வச்சுக்கானே. நான் இப்படி குத்தன் இருந்து பாக்குறதால எனக்கு கொஞ்சம் தெரியல கிளியரா. நேரம் போக்கஸா நேரம் பார்த்தே தெரிஞ்சிருக்கு. ரைட்டா? அப்ப என்ன வரும் எங்களுக்கு 26 இல்லைங்களுக்கு 27 பேரா இருக்க போற. 13 எங்களுக்கு என்ன இருக்க போற 27 இருக்க போகுது. 14வது கேள்வியடா. ரைட். உருவில் தரப்புள்ள தகவலுக்கு ஏற்ப பெருமானத்தை காட்டாம். இதுக்கு கொஞ்சம் முதல் நாங்க பார்த்திருந்தாங்க முக்கோணியன் ஒரு பக்கத்தினுட்டாண்டார புறக்கோணத்துக்கு மகக்கோணத்துக்குமான தொடர்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமனான பக்கம் இருக்காருல இரு சமக்க முக்கோணின்னு சொன்னா சமனான பக்கம் எதிரோட கோணங்கள் எங்களுக்கு சமனா இருக்க போற. அதே முக்கோணி ஒன்று இல்ல என்ன எதிரெதிர உள்ள கோணங்கள் சமனா இருக்கும்னு சொன்னா அந்த சமனான பக்கத்துக்கு சமனான கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் சமனா இருக்கு. மறுதலையே நீ எடுத்துக்கொள்ளலாம். சரி, மாத்தி நீ என்ன செய்யலாம்
தேவைப்பட்டா மாத்தி எண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பக்கம் சம்பந்தமான. ஆனா இந்த இடத்துல பக்கம் சமன் போட்டுக்கான. அப்ப இவர் எக்ஸ்ன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு என்ன எக்ஸா இருக்க போகுது. அப்ப பாருங்க ஒரு நேர்கோடுன்ற வந்து அடுத்துள்ள கோணங்கள கூட்டுக்கு எங்களுக்கு என்ன வரணும்? 180 பாக வரணும். அப்ப இவர் எங்களுக்கு 120 சொன்னா நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன இருக்க போறாரு? 60 பாயா இருக்க போகுது. அப்ப எக்ஸ் சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போறாரு? 60 பாயா இருக்கு. ஓகேடா? 15வது கேள்வி. 15வது கேள்வி என்ன சொல்றது சொல்லி பார்ப்போம். 4, 8, 16 எனும் பெருக்கல் விருத்தியில் 6ஆம் உறுப்பை காணட்டா. 2ன் வலுவா என்ன பெருக்கல் விருத்தி 2ன் வலுவாக. ஆனா நாங்க என்ன செய்யணும்? 6ஆம் உறுப்பு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? இவரை வந்து 2வது வரைக்கும் அடுத்த 4ஆம் உறுப்பு எடுப்போம். 4ஆம் உறுப்பு நாங்க 2வது வரைக்கும் என்ன செய்யறோம்? 5ஆம் உறுப்பு எடுப்போம். 5ஆம் உறுப்பு 2வது வரைக்கும் 6ஆம் உறுப்பு எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி எழுதுதான் சில பெருமானம் கொடுக்க கூடாது. அவங்க கேட்டிருக்காங்க 2ன் வலுவா திரட்டா. சரி, அப்படி இல்லையா எங்களுக்கான ஒரு சமன்பாடு இருக்காரா இல்லையா எங்களுக்கு? அதாவது என்னாம் உறுப்புக்கான சமன்பாடு TN சமன் என்ன இருக்க போற? A ஆட்டு தப்பவ N மைனஸ் 1 இருக்க போற. TN சமன் A ஆட்டு தப்பவ N மைனஸ் 1 இருக்க போற. அப்ப TNக்கான சமன்பாடு எங்களுக்கு வந்துட்டு பெருக்கல் விதி என்றால A வந்து எங்களுக்கு என்ன இருக்க போற? 4 இருக்க போகுது. பொது வீத மாறினவர் எப்படி காண போறீங்க? பின்னுக்குள்ள இலக்கத்தை வந்து முன்னுக்குள்ள இலக்கத்தால வகுக்க வாரது. பொது வித்தியாசம் சொன்னா பின்னுக்குள்ள இலக்கத்தை முன்னுக்குள்ள இலக்கத்தோட கழிக்க வாரது பொது வித்தியாசமா இருக்கு. D7 விகிதம் எங்களுக்கு பெருக்கல்னா விகிதம் தான் எங்களுக்கு வரும். அவ பின்னுக்குள்ள இலக்கத்தை தான் நீங்க என்ன செய்ய எப்பயுமே முன்னுக்குள்ள இலக்கத்தால பிரிக்கணும். ஒருவேளை மாறி போகுது 16, 8, 4 போகுதுன்றதுக்காக நீ என்ன செய்யலாதுன்னு சொன்னா 16x8 சொல்லி வேற பிரிக்க போயிடாது. என்னதை பிரிக்க போகணும்? எப்பயுமே பின்னுக்குள்ள இலக்கத்தை 8 நீங்க என்ன செய்யணும்? முன்னுக்குள்ள இலக்கத்தால பிரிக்கணும். அதுக்காக நீ பெருசா இருக்குன்றதுக்காக நீங்க என்ன செய்ய பெருசா போட்டு பிரிக்கிறது கிடையாதுடாப்பா. அதே மாதிரி பொது வித்தியாசம் காணைகளையும் மாறி காணுவாங்க. சரி, 8 என்ன செய்யணும்னா 16ல இருந்தா 8 கழிக்க போவாங்க. அது பிள்ளை எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்கு என்ன பின்னுக்கு 8ல இருந்தா நாங்க என்ன செய்யணும்? 16 கழிக்க போகணும்டா. சரி, பொது வித்தியாசம் வந்து போய்க்கல. அதுல கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்ப நான் இந்த இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன விட வரப்போகுது? 6 வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? 2 இருக்க 6 சமன் 2. அப்ப கொண்டே போடும். A வந்து எங்களுக்கு என்ன இருக்க போற? 4. சார் 6 வந்து எங்களுக்கு என்ன? 2 எத்தனாம் அடுக்கு? என்னக்கு போல 6ஆம் இருப்பான். அப்ப 6 மைனஸ் 1. சிலது என்ன செய்யும்னு சொன்னா 4 தர 2 5 சொல்லி எழுதிடுவானுங்க. ஆனா அப்புறம் என்ன செய்வான்னு சொன்னா இந்த 4ஐயும் 2ஐயும் பிரிக்கி 4 2 8 5ஆம் அடுக்கண்டு போட்டுட்டு பப்பரப்பான்னு பார்த்து சிரிச்சு நிப்பானுங்கப்பா. சரியான என்ன செய்யப்படாது எங்களுக்கு 8 5 சொல்லி எங்களுக்கு வராது. அப்ப எப்படி வரணும் எங்களுக்கு? அதாவது இந்த வலுவை நாங்க சுருக்கின பிறகுதானே நாங்க இவரை பெருக்கணும். ஆனா எங்களுக்கு கேட்ட கழி 2 வலு எங்களுக்கு பெருமானம் காண சொல்லி 2 வலு. அப்ப என்ன செய்ய போறோம்னா 4ஐயும் வந்து 2க்கு மாத்தப்படுறேன். அப்ப 4 நாங்க என்ன செய்யலாம்? 2 2ஆம் அடுக்கு எழுதலாமா இல்லையா? தர 2 5ஆம் அடுக்கு. அப்ப அடிகள் சமன் பெருக்கு படைக்கு அடுக்கல் என்ன செய்யும்? எங்களுக்கு கூட்டுப்படும். அப்ப என்ன 2 எத்தனையாம் அடுக்கா இருக்கு? அப்புறம் 7ஆம் அடுக்கு. அடிகள் சமன் பெருக்கு படைக்கு அடுக்கல் கூட்டுப்படும் என்றதால் 2 என்ன இருக்க 7ஆம் அடுக்கா இருக்க 15வது கேள்வி. சரியா? ஓகே, 15வது கேள்வி. 16வது கேள்வியை நாங்க பார்ப்போம். 16வது கேள்வி. 16வது கேள்வி நீ பார்த்தான்னு சொன்னா என்ன அவங்களுக்கு? இணைகரம். அப்ப இணைகரம் சொன்னா நீங்க என்ன 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்கடா. இணைகரம் 1, இணைகரம் 2. இணைகரம் 2 எங்களுக்கு தேவையில்லை. இணைகரம் 1 எங்களுக்கு தேவை. இணைகரம் சொன்னா இணைகரம் 1 தான் தேவை. நாட்பகல் என்று சொன்னா தான் இணைகரம் 2 எங்களுக்கு தேவைடா. சரி, அப்ப இணைகரம் 1ன்றதுல எங்களுக்கு என்னென்ன அலுவலகங்கள் இருக்குன்னு சொன்னா ரைட். இணைகரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைகரம் 1ல வந்து இணைகரம் சொன்னாலே நீங்க என்ன செய்யலாம்? எதிர்ப்பங்கள் சமாந்திரம் பண்றது நீங்க என்ன செய்யலாம்? போடலாம். அதாவது முதலாவது எங்களுக்கு என்ன இருக்க போற? எதிர்ப்பங்கள் சமாந்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமனா இருக்கும். எதிரெதிர் இருக்கிற பக்கங்கள் எங்களுக்கு என்னவா இருக்க போற? சமனா இருக்கும். அதாவது இணையத்தின் பண்புகள். இணைகரம் 1ல படிச்சிருக்கீங்க இணையத்தின பண்புகள். 3வது எதிரெதிர் உள்ள கோணங்கள் சமன். எதிரெதிர் இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு என்ன? சமன். 3வது எதிரெதிர் உள்ள கோணங்கள் சமன். 4வது மூளை விட்டங்கள். சரியான மூளை விட்டங்கள் வந்து அதன் பரப்பளை வந்து 2 சமம் உண்டா பிரிக்கும். இந்த பரப்பளை வந்து 1000 என்று சொன்னா இங்கால 500 இங்கால 500 பிரிக்குமா இந்த மூளை விட்டம் வந்து.
அதே மாதிரி அடுத்த மூலைவிட்டம் என்ன செய்யும் 500 என்ன இருப்பீங்க. அப்ப 4வது என்ன மூலைவிட்டம் பரப்பளவு இரு சம ஓடும். 5வது பாத்தீங்கன்னு சொன்னா மூளை விட்டங்கள் வந்து ஒன்றை மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இடவற்ற புள்ளி. இந்த இடத்துல இடவற்றதா இல்லையா? எந்த இடத்துல இந்த இடவற்ற புள்ளி என்ன செய்யணும்? மூளை விட்டங்கள் வந்து 2 சமம் பிரிக்கும் மாமடாபன். மூளை விட்டங்கள் என்ன செய்யும்? இரு சம ஓடும். ஒன்று ஒன்று இரு சம ஓடும். அப்ப இந்த 5 இயல்பும் உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த இணையகங்கள் என்று சொல்லிக்கல சரி பிள்ளைய நீ பக்காவா போட்டுட்டு போயிடுவேன். அப்படி பாருங்க, எங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா ஏயோ சமன் எங்களுக்கு என்னவா ஓசியம். அப்ப எங்களுக்கு இது என்ன சரி, ஏயோ சமன் ஓசியம் எங்களுக்கு சரி. பிஓ சமன் எங்களுக்கு என்ன ஓடியாம். அப்ப மூளை விட்டங்கள் என்ன மூளை விட்டம் என்ன செய்ய நேரம்னு சொன்னா ஒன்று இரு சமூகம் ஒன்று படிச்சாங்க இல்லையா? அப்ப என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல சரியா இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏடிசி என்ற இந்த கோணமும் பிசிடி என்ற இந்த கோணம் சமனாம். இது பிழையாடா. ஏன் பிழை எங்களுக்கு? அதாவது பாருனக்கு இதுவும் சமாந்திர கோடு. ஒரு சமாந்திர கோடு ஒரு குறுக்கோளோட இடைவெட்டைக்குற உண்டாகிற என்ன நேய கோணங்கள் பானா வடிவம் நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பார்க்க சமன் கிடையாது. அப்ப இவரும் எங்களுக்கு சமனான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. எவ்வளவு? 180 பார். ஆனா ஒரு இணைகரத்துல எங்களுக்கு என்னவா இருக்கும்? இது வந்து சமனா இருக்கு. அதாவது சிறப்பு என்ன சிறப்பு நாட்பகல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சிறப்பான நாட்பகல் இணைகரங்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு சொன்னா சதுரம் தந்திருப்பாங்க, செவ்வகம் தந்திருப்பாங்க, சாய் சதுரம் தந்திருப்பாங்க. இவர் எங்களுக்கு என்ன இவையெல்லாம் எங்களுக்கு என்ன ஒரு இணைகரம்ன்றதை தந்திருப்பாங்க. அப்ப எப்ப எங்களுக்கு இவர் சமனா இருக்கும்னு சொன்னா சதுரம் இல்லாட்டிக்கு எங்களுக்கு என்ன செவ்வகமா இருந்தா மட்டும் சமனா இருக்குமே. சதுரம் சொன்னா இந்த மூலையும் 90, இந்த மூலையும் 90. செவ்வகம் சொன்னாலும் இந்த மூலையும் 90, இந்த மூலையும் 90. அதுக்காக இவர் 90 இவர் 90 கிடையாது. சாய் சதுரத்துல எங்களுக்கு அது கிடையாது. சாய் சதுரம் வந்து என்ன எங்களுக்கு மூளை விட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டை கூட உண்டாகிற கோணம் தான் 90 வாயா இருக்கு. மூளை விட்டங்கள் இடைவெட்டுற இந்த கோணம் தான் 90 ரூபாய். அது இவியலுக்கெல்லாம் ஓகே, இவியலுக்கு கட்டாயம் 90 ரூபாய் தான் இருக்கு. வளப்படுங்க. சரிதானே? இந்த சாய் சதுரத்துக்கு என்ன இந்த மூளையில கோணம் வந்து 90 ரூபாயா இருக்காது. ரைட்? அப்ப எங்களுக்கு என்ன செவ்வகம் சொன்னாங்க இல்ல சதுரம் சொல்லி தந்தாங்கன்னு நான் அதை பார்க்கணும். ஆனா நோமலா இணைகரம் சொல்லி இப்படி சாஞ்சிருக்கிற இணையத்தை நாங்க பார்க்கணும். அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போற அந்த இடத்துல வந்து இந்த கோணம் சமன் இல்லை. அப்ப சரி பிள்ளையா இருக்க போகுது. அவ 16வது கேள்வி எங்களுக்கு சரிடாவன். 17வது கேள்வியை பார்ப்போம். என்ன சொன்னான்னு சொன்னா 2x வர்க்கம் 8xy 4y போமசிய காணட்டான். இது நீ என்ன செய்யணும்னா ஈஸியாவே இதுக்கான போமசிய நீ காணலாமடா. எங்களுக்கு 2க்கு 8க்கு 4க்கு போமசிய கண்டம்னு சொன்னா மற்றது நீங்க ஈஸியா காணலாம். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் பைக்கெல்லாம் நீங்க எப்படி போமசிய காண சொன்னா எக்ஸ்ன்றதுல எந்த இது வந்து பெருசா இருக்கு, அதாவது என்ன வலுவுல வந்து யார் பெருசா இருக்க எக்ஸ்ல வலுவுல பாத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் தான் பெருசா இருக்கு. அப்ப கட்டாயம் என்ன எக்ஸ் வர்க்கம் வரும். வையில பாத்தீங்கன்னா யாரு பெருசா இருக்குன்னு சொல்லி வை மட்டும் தான் எங்களுக்கு தெரியாது. வையில வர்க்கமோ வையில் 4ஆம் இருக்கோ இல்லை. அப்ப வை எங்களுக்கு வரப்போகுது. ஆனா முன்னுக்குள்ள இலக்கத்தை பாக்குறதுக்கு என்ன செய்யப்படுற இங்க உள்ளவரையும் பாருங்க. அப்ப 2வது சொல்றான் ஈர் 1 ஈர் 4 ஈர் 2. 2வது சுருக்கலாம் ஈர் 2 ஈர் 1. 2வது சுருக்கலாம் என்ன இருக்கு 2. அப்ப இது 2 வலுவா நீங்க பாக்கல. இது 2 1ஆம் அடுக்கு, இது 2 3ஆம் அடுக்கு, இது 2 2ஆம் அடுக்கு. அப்ப எக்ஸ் இருக்கீங்களா எக்ஸ்ல யார் பெருசா இருக்கு பாருங்க எக்ஸ் வர்க்கம். அப்ப 2 இருக்கீங்களா 2ல யார் பெருசா இருக்க 2 3ஆம் அடுக்கு பெருசா இருக்க அப்படின்னு போட்டு பார்த்து செஞ்சாலும் சரி. அப்படி இல்லையா சைட்ல போட்டு பிரிச்சு போட்டு 2 வேற 2 வேற 2 எங்களுக்கு 8 எக்ஸ் வர்க்கம் வைன்னு சொல்லி நீங்க போட்டாலும் சரியடா. 17வது கேள்வி. 18வது கேள்வியை பார்ப்போம். 18வது கேள்வியை பார்ப்போம்டா. சரி என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். உருவில் வட்டத்தின் மையம் ஓவாகும். மையம் இதுக்கு முதல் சொன்னனே என்ன இந்த கணக்கு படிப்பிக்க சொன்னேன் தானே அந்த தியரி. அதாவது இதுல வந்து 2 தியரி இதுல அப்ளை பண்ணாங்க. இன்னொரு தியரி அப்ளை பண்ணாம வச்சிருந்தோமா இல்லையா? அவர் யார் அவர்ன்னு சொன்னா
ரைட். வட்டத்துல வந்து மைய கோணத்துக்கும் பரிதி கோணத்துக்குமான தொடர்பு ஒரே அடியில இருந்தா சிலனே, ஒரே அடியில இருக்கிற பரிதி கோணம் இருக்க இவர்களுக்கு என்ன மைய கோணம், மையத்துல எதிர வச்சா மைய கோணம், பருதியில எதிரமைச்சா அதே அடியா வச்சு பருதியில எதிரமைச்சா பருதி கோணம். இவரை விட இவர் சின்னனா இருக்குது. அப்ப என்ன விளங்கும்னு சொன்னா, இவர் எக்ஸ் சொன்னா இவங்களுக்கு 2 எக்ஸ் ஆயிருக்கும் ஐடியா உனக்கு வந்துடும். 2 மடங்கு உனக்கு தெரியும், ஆனா யாருன்னு 2 மடங்கு எனக்கு தெரியாம கஷ்டப்படுவேன். அப்ப இவர் எக்ஸ் சொன்னா இவர் என்ன இருக்க போறாரு, அவர்ன்னு சொல்லி என்ன செய்ய தூக்கி பார்த்து போட்டுட்டு போயிடுவேன். ரைட். இவர் எக்ஸ் சொன்னா இவங்களுக்கு என்ன இருக்க போற, 2 எக்ஸா இருக்க போகுது. அவர் 2 எக்ஸ் இங்க பாருங்க, ஓன்றது மையம்ன்றதால இதுக்கு கொஞ்சம் முதல் நாங்க பார்த்துனாங்க இந்த இடத்துல, இந்த இதுல சமனான பக்கங்கள் எதிர உள்ள கோணங்கள் சமன் பார்த்து இவர் எக்ஸ் சொல்லி போட்டு போனாங்க. அதே தான் இங்கேயும் நாங்க அப்ளை பண்ண போறோம். என்ன நடக்குன்னு சொன்னாங்க பாருங்க. இவர் ஓஏ என்றவர் ஆரியா இருக்க போற, ஏன் மையத்துல இருந்து இந்த ஒரு பருதிக்கு நாங்க வரைய போற நேர்கூடங்களுக்கு என்ன இருக்கும், ஆரியா இருக்கும். இவரு மாற சமான பக்கத்தில் உள்ள கோணங்கள் சமம். இவர் 65 பாயிண்ட் சொன்னா இவரும் எங்களுக்கு என்ன 65. அப்ப 65 65 உங்களுக்கு என்ன 130. அதாவது இதுக்கு முதல் நாங்க படிச்ச பாரு என்ன பாருன்னு சொன்னா, உனக்கு முதல் பார்த்தோமா இல்லையா, இந்த முக்கோணியில இந்த 3வது என்ன கேள்வி, அவுக்கோணங்கள கூட்டுறது எங்களுக்கு என்ன 180. அப்ப அதன் அடிப்படையில நீ போனேன்னு சொன்னா பார்த்தேன்னு சொன்னா ஒன்றுக்குள்ள ஒரு கேள்வியா வருதுடா. அப்ப சின்ன கேள்வியான ஒன்றுக்குள்ள ஒரு கேள்வியான எப்பயுமே வரப்போகுது. ரைட். அப்ப 2 எக்ஸ் 65 65 கூட்டிட்டு சொன்னா என்ன வரணும், 180 பாக வரணும். அப்ப 2 எக்ஸ் சமனங்களுக்கு என்ன இருக்க போற, 50 பாகையா இருக்க போறேன். 130 கழிவட்டா என்ன இருக்கும் 50. அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு பாகங்களுக்கு 25 பாகையா இருக்கு. எக்ஸ் சமன் 25 பாகை. சரி, எக்ஸ் சமனங்களுக்கு என்ன இருக்க போற, 25 பாகையா இருக்க போகுது. 19வது கேள்விடா பாப்போம். 19வது கேள்வி. கிடைத்தறைக்கு செங்குத்தாக உள்ள PQ, RS எனும் இரு தூண்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. பியிலிருந்து பார்க்கும்போது ஏற்ற கோணம் இறக்க கோணம். அடே அப்பன், ஏற்ற கோணம் இறக்க கோணமாமடா, சின்ன பாடம்டா இது. ஏற்ற கோணம் இறக்க கோணம் சரியானே. அதாவது ஏற்ற கோணம் சொன்னா என்ன, இறக்க கோணம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, நீ எந்த இடத்துல நின்று சரியா, நீ உங்க கண்ணை மட்டும் தான் ஜோசி சரியானே. நீ உங்க காலுகள் கைகள் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ரைட். நீ ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன செய்ய நின்று பார்க்க போறான்னு சொன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க கண்ணை மட்டும் வச்சுக்கணும். இந்த கண் இவரான் எங்களுக்கு பி என்ற புள்ளி. இந்த பி என்ற புள்ளியில இருந்து இங்க என்ன செய்யற ஆர் என்ற புள்ளியை நீ பாக்குறான்னு வச்சுக்கோங்க. பி என்ற புள்ளியில இருந்து ஆர் என்ற புள்ளியை நீ பாக்கல, மேல பாக்குற, மேல பார்த்தா ஏற்ற கோணம் சரியான. நீ கீழே நிக்கிற புள்ளி உனக்கு மேல இருக்குது. அப்ப மேல இருந்தா ஏற்ற கோணமா இருக்கு. ஆனா அந்த ஏற்ற கோணம் எப்படி வரப்போன்னு சொன்னா, நீ என்ன செய்யறான்னு சொன்னா, இங்கால பக்கம் திரும்பி நின்று சரியான, இங்கால பக்கம் திரும்பி நின்று இப்படி பார்த்து கொண்டிக்கிற சரியான, இங்கால பக்கம் திரும்பி நிக்கிற. அப்ப இங்கால பக்கம் நீ திரும்பி நிக்கிறான்னு சொன்னா, இந்த கண்ணின் மட்டத்தை நீ பார்த்த உனக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, இதுதான் உன் கண்ணின் மட்டமா இருக்கு. இங்கால பக்கம் பார்க்க இப்படிதான் கண்ணின் கிடமட்டமா இருக்கும். இந்த கண்ணின் கிடமட்டத்தோட நீ என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த பாறை கோட்டுங்க இந்த ஆறுன்ற புள்ளி நீ என்ன செய்யற இணைச்சு போட்டு, இந்த கண்ணின் கிடமட்டத்துக்கும் இந்த பாறை கோட்டுக்கு முடையில உருவாகிற கோணம் தான் எங்களுக்கு என்ன ஆகும்னா ஏற்ற கோணம். அதே நீ என்ன செய்யற, இன்னொரு இடம் இஞ்சா நிக்கிற சரியானே, ஒரு இங்க என்ன செய்ய ஒரு 6 இடத்துல நீ நிக்கிற. 6 இடத்துல நின்று வந்து நீ என்ன செய்ய, அதுக்கு கீழே உள்ள இங்க உள்ள புள்ளியை பாக்குற, சட்டுன்ற புள்ளியை நீ பாக்குற. அதாவது இங்க நிக்கிற இடம் சரியானே, இங்கால பக்கம் நிக்கிற, இஞ்சால பக்கம் கால் திரும்பி நிக்கிற, கையை திரும்பி நிக்கிற, இஞ்சால பக்கம் நிக்கிற, இங்கால பார்த்து நிக்கிற. அவ கீழே உள்ள புள்ளிய நீங்க நிக்கிறது கீழே உள்ள புள்ளிய பார்த்தா என்ன வரப்போது, இறக்க கோணம் வரப்போற. நீ கீழே உள்ள புள்ளிய பார்த்தா என்ன வரப்போது, இறக்க கோணம். அந்த இறக்க கோணம் எப்படி வரும்னு சொன்னா, நீ நிக்கிற இடத்துல இருந்து கண்மட்டத்தை கீறிடாப்பன், கண்மட்டத்தை கீறு, கண்மட்டத்தை கீறி போட்டு அவ்வளவு தாண்டா வேலை. நீ இந்த கோடு நினைச்சுக்கா இல்லையா, நீ பாக்குற கோணம் இந்த கண்மட்டத்துக்கு விட உள்ள இந்த கோணம் தான் உனக்கு என்ன வரும்னா இறக்க கோணமா இருக்கு. அவ்வளவு தாண்டா வேலை. ஏற்ற கோணம் ஒரு பெரிய பாடமே இல்லையடா சரியா. அப்ப பாரு நீ என்ன சொல்லி, பியிலிருந்து பார்க்கும்போது 6 நேற்று கோணம், பியிலிருந்து பார்க்கல என்ன செய்யற, பிஏ நீ என்ன செய்யற, ஆரை நீ என்ன பிஏ ஆரையும் இவரானங்களை பியில இருந்து அடுத்து எங்க பியில இருந்து பார்க்க 6 இஞ்சால திரும்பி நிற்பான். அப்ப என்ன செய்யற, கண்மட்டத்தை தூக்கி போடு, கண்மட்டத்தை தூக்கி போடு.
என்ன அவங்க ஏற்ற கோணமா? அப்ப என்ன கண்மட்டத்துக்கும் அந்த பாறை கோட்டுக்கு இடையே உள்ள இந்த பாகை தான் 32 பாகை. 32 பாயா இருக்க போகுது. அதை என்ன செய்யற எஸ்ஸுக்கான கோணம். அப்ப என்னது பீல இருந்து அந்த ஜீவன் பாக்குது திருப்பி எஸ் கீழே தான் பாக்குறாரு. அப்ப இப்படி இஞ்சால பக்கம் தான் நின்று பார்க்கணும். அப்ப கண்மட்டம் மேற்கனவே கீழ்ட்டு அப்ப இறக்கோணம் அங்க வரும். அந்த கண்மட்டத்துக்கும் பாறை கோட்டுக்கும் இடையில உள்ள இந்த கோணம் எவ்வளவு? 52 பாகையடா. முடிஞ்சு தலைவர். ஐயோ சின்ன கேள்வி, சின்ன பாடம், சின்ன பாடம் சும்மா பார்த்து போட்டுட்டு போறான். 19வது கேள்வி சரியா சரியா போட்டுக்கொள்ளுங்க. 20வது கேள்வி சரி. இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்குள்ள தானே நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சம் டைம் கூட எடுத்திருக்கிற மாதிரி உனக்கு தோணும் இல்லையா? ஏன்னா இந்த 16, 17, 18, 10 இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்க மாதிரி தோணும். இந்த 20 பாருங்க. அதுக்கு பிறகு வர்ற கேள்வி நீ என்ன செய்ய சட்டு புழன்னு போட்டுட்டே போயிடுவேன். என்ன செய்யறாங்க 20வது கேள்வி என்ன சொல்லணும்னா, பையொன்றுல ஒரே அளவான 45 பென்சில்கள் இருக்குது. ரைட். பிளா 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 அப்படி இருந்து விரைக்கலங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு பென்சில் மஞ்சள் நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப நிகழ்தகவு பண்றவங்களுக்கு என்ன, மொத்த எண்ணிக்கை மேல் குறித்த எண்ணிக்கையை தான் நாங்க போடுறோம். நிகழ்தகவு வந்தவங்களுக்கு என்ன இருக்க போற, மொத்த எண்ணிக்கையின் மேல் குறித்த எண்ணிக்கை. அப்ப மொத்த எண்ணிக்கை மேல் குறித்த எண்ணிக்கை எங்களுக்கு சுருக்கப்படக்கூடியமா இருந்தா மட்டும்தான் நான் என்ன செய்யறோம், சுருக்கி கொண்டு வந்த விடைக்குள்ள எங்களுக்கான விடை வந்து 9 மாறும். அப்ப எங்களுக்கு கேட்டது பயில மஞ்சள் பென்சில். அப்ப இந்த எக்ஸ் மேல உள்ள எங்களுக்கு எக்ஸ் எங்களுக்கு வேணும். இது சுருக்கப்பட்டு வந்த விட. அப்ப 9 மேல் 5 என்றவரை கீழே எங்களுக்கு என்ன வரணும்னு தெரியும். கீழே எங்களுக்கு என்ன வரணும், 45 வரணும். அப்ப கீழே எங்களுக்கு 45 வரணும்னு சொன்னா 9 என்னத்தால பிரிக்கணும், 45 வரும்னு சொன்னா 9, 5, 45. அப்ப கீழே 5ஆல பிரிக்கணும், மேலே என்ன செய்யணும், அதே 5ஆல பெருக்கணும். அப்ப 9, 5, 45. 5 என்ன இருக்க போற, 25 இருக்க போற. 9, 5, 45, 5, 25 இருக்க போறாப்ப. சரியா? அப்ப எங்களுக்கு என்னவா இருக்க போறாங்க, எங்களுக்கு மேல உள்ள பாத்தீங்கன்னா பென்சில மஞ்சள் நிறமான இருக்க நிகழ்வு தந்து வச்சுக்காங்க. கேட்ட கல்லியும் என்ன மஞ்சள் நிற பென்சில் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த எண்ணிக்கை மேல் குறித்த எண்ணிக்கை 25 என்றவரான எங்களுக்கு என்ன இருக்க போறார், பென்சில்கள் எண்ணிக்கை. ஒருவேளை எங்களுக்கு சிவப்பு நிறமானது கண்டிருந்தா 45 இருந்து நீங்க என்ன செய்யணும், 25 கழிச்சு போட்டு குடிப்பீங்க. எவ்வளவு, 20 சொல்லி கொடுத்துருப்பீங்க. சிவப்பு நிறமானது கேட்டு 20 கேள்வி. அடையாப்பன் உனக்கு 20 கேள்வியிலேயும் உங்களுக்கு எத்தனை சரி என்றது இருக்கா பாப்போம். எத்தனை சொன்னா 20க்கும் உங்களுக்கு எத்தனை சரி, 10க்கு பார்த்தா 20க்கு மொத்தமா பார்த்து சொல்லுங்க. 20க்கு உனக்கு எத்தனை சரி என்றதை போட்டுக்கணும். சரி பாப்போம் இருக்கா. ஃபைனலா நாங்க முழுவதும் என்ன சொல்லி பார்ப்போம். சரி அப்ப நான் என்ன செய்யணும் பார்த்து கொண்டு இருக்கேன்டா. சரி 21 கேள்வியை பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்களோட மார்க்ஸ் நான் வாசிக்கிறேன்டா. ரைட். பொருத்தமான கேத்திர கணித பதங்களை பயன்படுத்தி இடைவெளிகளை நிரப்பட்டான். வட்டத்தின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும். இங்க பார், இது ஒரு வட்டமடாப்பா. இந்த நானுக்கும் வட்டத்தின் மையத்துக்குமான தொடர்புகள் எங்களுக்கு இருக்க. மறுதலையும் தருதலையும் ஒன்று தேற்றம் ஒன்று சொல்லி 2 தொடர்பு இருக்கிற எங்களுக்கு. அதுல ஒரு தொடர்பு நீ பார்த்தாலே மற்றது உனக்கு வந்துடும் ஐடியா. என்ன சொல்லுவான்னு சொன்னா, வட்டத்துல மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரைகிற செங்குத்துடாப்ப. நானொன்றுக்கு வரைகிற செங்குத்து. அந்த நாணை என்ன செய்யணும்னு சொன்னா, இரு சமக்கூடும். வட்டத்துல இருந்து மையத்துல இருந்து நீங்க வரைஞ்ச செங்குத்து அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த நாணை என்ன செய்யணும்னா இரு சமக்கூடும். இது எங்களுக்கு என்ன தேற்றமா இருக்கு. மறுதலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா இதே மாதிரி எங்களுக்கு இருக்க போகுது. நானொன்று நடுப்புள்ளியையும், நானொன்று நடுப்புள்ளி, அப்ப இஞ்சால பக்கம் சமனா இருக்கணும். நானொன்று நடுப்புள்ளியையும் மையத்தையும், வட்டத்தின மையத்தையும் இணைக்கிற நேர்கோடு என்னவா இருக்கும்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கு. மாறி வருவார். செங்குத்தா இருந்தா 2 சமதுண்டா பிரிக்கிற மாதிரி 2 சமதுண்டா இருக்கேக்குள்ள அந்த நடுப்புள்ளியே அந்த மையத்தை செங்குத்துல இடவட்டாருன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு இந்த தேற்றத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மறுதலை தேவையில்லை. மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்து, என்னது செங்குத்து, அந்நாணை என்ன செய்யும், இரு சமகோடு. அந்நாணை இரு சமகோடு. 21 முடிஞ்சு. சின்ன கேள்வி பாத்தியா. 22 பப்பர பாண்டு இருக்க முடியாது. எக்ஸ் வரக்கூடிய எல்லா தீர்வுகளையும் முன்கூட்டி எல்லா தீர்வுகளையும்
இதுல கவனிச்சுக்கொள்ள எல்லா தீர்வுமே வரட்டான். ஒருவேளை இந்த எல்லாம்ன்றதுக்கு பதிலா ஒரு மாத்தி தருவானுகள் வடிவா கவனிச்சுக்கொள்ளு. எல்லாம்ன்றதுக்கு பதிலா தருவானுங்கள். நீ வளமையா சும்மா நீ திருத்தி போட்டு செய்ய குறிச்சு விட்டேன்னு சொல்ல எல்லா தீர்வும் தான் பெறுவேன். சரிதானே? அதாவது 3x ஒன்று சிறிதோ சமன் என்ன எங்களுக்கு 7 தவிர நீ என்ன செய்யற குறிச்சி சுருக்கி போட்டு அதுல குறிச்சு விட்டேன்னு சொன்னா வரப்போற விட வந்து எல்லா தீர்வும் தான். ஆனா ஒருவேளை உனக்கு ஃபைனல் எக்ஸாம் அதுல டச் பண்ணி என்ன செய்வான்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை தருவாங்க. அந்த மாற்றம் என்னன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பதிலா நிறைய தீர்வுகளை மட்டும் இல்லாட்டிக்கு நேர் நிறையன் என்று தருவாங்க. நேர் நிறையன் சொன்னா சகல உள்ள இலக்கம் மட்டும் நீ குறிக்கணும். இல்லாட்டிக்கு மறை நிறையன் என்று தருவாங்க. மறையில் உள்ள இலக்கம் மட்டும் குறிக்க வேண்டியிருக்கும். இல்லாட்டி நேர் நிறையன் என்று தந்தா எனக்கு என்ன சகோலையோ சயோலோ இல்ல இலக்கம் வந்து 1 2 3 -1 -2 இப்படி முழு எண்களை நிறைய எண்களை குறிக்க வேண்டி வருவாரா. இது எல்லா தீர்வும் சொன்ன உனக்கு என்ன வருவார்? உனக்கு தசமாதானங்கள் எல்லாம் உனக்கு வருமானா. என்ன தசமானம் இருந்தால் அது எல்லாமே வருது. அப்ப இதுக்குள்ள உள்ள இப்ப 3 -3 -2 முறையில பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? நிறைய தசமானம். அப்ப இதுல உள்ள தசமானம் எல்லாமே வரும். அதுக்கு டாக்டர்கிட்ட வந்து இந்த இடத்துல வைக்கலாது. அப்ப என்ன செய்யணும்? இதுல எல்லாமே வரணும். இந்த கோடை கறி விடுவோம். அப்ப அந்த கோடை நாங்க கண்டுபிடிக்க போறோம். சரி, அந்த கோடங்களுக்கு எப்படி வரப்போன்னு சொன்னா பாத்துக்கொள்ளு. இவரை நாங்க சுருக்கி எடுப்போம். 3x 1 சிறிதோ சமன 7 கூட்டுப்புற ஒண்ணுமே செய்வாங்க காலிவிட போற 3x சிறிதோ சமனங்களுக்கு என்ன இருக்க போற 6 இருக்கு. பெருக்கிற 3 என்ன செய்யும் பிரிக்கும். அப்ப x சிறிதோ சமனங்களுக்கு என்ன இருக்க போற 2 இருக்க போகுது. அதாவது x என்ற வர வந்து x என்ற எங்களுக்கு என்ன 2 விட எங்களுக்கு என்னவா இருக்கணுமா சின்னனா இல்லாட்டி சமனா இருக்கணுமா. இதுல வந்து சமனங்களுக்கு வந்ததால எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து x சமன் ஒன்ற குறியன்னு சொன்னா என்ன செய்வேன்? எக்ஸ் என்ற அந்த ஒன்றுக்கு போய் நீ வட்டத்தை போட மாட்டேன். என்ன செய்ய? நீ இப்படி பொண்ணு நிலட்டி விட்டுட்டு பாருங்க. என்ன எக்ஸ் சமன் ஒன்றுக்கு நிலட்டி விட்டுட்டு பாருங்க இல்லையா? அப்ப இதுல சமன் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க நிலட்ட வேண்டி போயிடும். எந்த இடம்? அதாவது எக்ஸ் வந்து எங்களுக்கு என்ன 2க்கு சமன் இருக்க. அப்ப 2க்கு சமன் சொன்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? நிலட்டணும்டா. வட்டத்தை போட்டு நிலட்டணும். சும்மா வட்டத்தை போடலாது. சும்மா வட்டம் போடுறது எங்களுக்கு எக்ஸ் இருக்கு 2 தனியே தந்தா தான் நீங்க என்ன செய்வீங்க? 2 இடத்துல வந்து ஒரு வட்டத்தை வைப்பீங்க. ஆனா இதுல 2க்கு சமன் இருக்கிறதால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நிலட்டி எடுக்கணும். என்ன நடக்க போகுது? 2 விட சின்னனா இருக்கிற எல்லாமே வருமா. அப்ப அம்பு இதுல போட்டு என்ன செய்வீங்க? கூட அரவாசியை நீங்க போட்டுட்டு விட்டாலும் சரி, ஆனா அம்புக்குரிய போட்டு முடிக்கணும். அப்படி இல்லையான்னு சொன்னா இந்த கோடை நீ என்ன செய்யலாம்? தொங்கல் வரைக்கும் நீ எடுத்து விடுறனாலும் உனக்கு கஷ்டம். டைம் இருக்கும்னா நீ என்ன செய்ய? தொங்கல் வரைக்கும் எடுத்து விட்டு என்ன செய்ய? அம்புக்குறி இஞ்சால பக்கம் உள்ளது வருமா இல்லையா? அப்ப அம்புக்குரிய போட்டு விடுங்க. ரைட். அப்ப 22வது எங்களுக்கு முடிச்சு. 23வது தரப்படல வெண்வரியில் தரப்படல வெண்வரியில வந்து வாய் குறிக்கப்படும் மாணவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பமுடையவர்கள் ஏ. அப்ப ஏறவங்களுக்கு என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பமுடையவரா? பழங்கள் சாப்பிட விருப்பமுடையவர் சிலனே. அதாவது என்ன? பழங்கள் சாப்பிட விருப்பமுடையவர் வந்து எங்களுக்கு பீனாலும் காட்டப்பட்டிருக்கு. இவை ரெண்டில் ஒன்றை மாத்திரம் சாப்பிட அட்டே சும்மா கதையடா. இது வந்து கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயம் இல்லை. இந்த 2லயும் வந்து என்ன? ஒன்றை மாத்திரம் 2லயும் வந்து ஒன்றை மாத்திரம் சாப்பிட. அதாவது ஐஸ்கிரீம் சொன்னா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். பழங்கள் சொன்னா பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். அப்ப என்ன பிரதேசம்டா சொன்னா இல்லையா? பின்னுக்கு வர்ற 5 கேள்வியும் சும்மா கேள்விதான்டா. பாரு உனக்கு எப்படி ஃபைனல் எக்ஸாம் இதெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. என்ன சொன்னா கொழும்பு பேப்பர்கள். அப்ப அது மட்டும் தான் நாங்களே கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இல்லாட்டி விட்டா முடிஞ்சது. அளவில் முடிஞ்சு 24 கேள்வி போப்பான். சரி, என்ன அது மட்டும்தான் எங்களுக்கு வரும். இதுக்குள்ள போச்சுன்னு சொன்னா என்ன வந்துடும்? ஐஸ்கிரீம் வந்துடும், பழங்களும் வந்துடும். இதுக்குள்ள போனா அதுக்குள்ள எங்களுக்கு வராது. வெளியாளங்களுக்கு என்ன? எதுவுமே விரும்பாதாக்கள் வெளியாள இருக்க போகும். சோ எங்களுக்கு என்ன? 23வது கேள்வி எங்களுக்கு சரியா? 22க்கு 19 சரி. 22 என்ன? 17 16 பிரியங்கா 20. ஓகே, ஃபைனலா பாவம் கூட குடும்ப ஆசியம் இருக்கா பாவம் என்ன மாதிரி வர்றான்னு சொல்லி போட்டீங்க நிறைய ஜீவனங்கள்.
செஞ்ச முடிக்கல 25 சரியாண்டு போட்டு வச்சியா பாப்போம். 25 பென்சில் போட்டீங்களா? ஐயோ, அதுக்கான விடையை நான் மாறி பார்த்தேன். 25 அது ஓகே. மேலும் இந்த கேள்விக்கான விடையா ரைட் ஓகே ரைட். 24வது மோட்டார் வாகனத்தின் இயக்கத்துக்கான தூர நேர வரைவு காட்டப்பட்டிருக்கான். எது கூடுதலான கதியில வந்து பயணம் செய்ய அப்போதில் வாகனத்தின் கதியையும் காட்டான். அப்ப நோபலான காணைகள் எப்படி காணலாம் கூடுதலான கதைன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு படித்திரண்டா தூர நேர வரைவு படித்த தூரத்தின் கீழ் எங்களுக்கு என்ன நேரம் வரணும். தூரத்தின் நேரம் தான் எங்களுக்கு என்ன கதி. அதாவது வையச்சின் கீழ் எக்ஸ் அச்சு. வையச்சில என்ன படித்தின பாத்தீங்கன்னா தூரம் இருக்குது, எக்ஸ் அச்சு நேரம். அப்ப என்ன இருக்கு கதியை திறப்பற. அப்ப கதியன்றவங்களுக்கு என்ன இருக்கு இவர் படித்திறன். அப்ப படித்திறன் யாருக்கு கூட இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த படித்திறன் யாருக்கு கூட இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா எப்படி காணுவேன்னு சொன்னா, இந்த கோணம் வந்து இந்த எக்ஸிக்யூட் ஆகிற கோணம் வந்து யாருக்கு கூட இருக்குதோ அவருக்கு தான் எங்களுக்கு என்ன சொல்ல படித்திறன் வந்து கூட இருப்பேன். அதாவது எக்ஸிக்யூட் ஆகிற கோணம். அப்ப எக்ஸிக்யூட் ஆகிற கோணத்தை நீ பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்னவா இருக்க போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கூட மாதிரி தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீரோட. அப்ப இதுல படித்திறனே இல்ல, வேகமே இல்ல. அப்ப சும்மா நிக்கிறான் இந்த இடத்துல, சும்மா இருக்கிற இந்த இடத்துல. இந்த இடத்துல அப்படி என்ன எங்களுக்கு அதோட கொஞ்சம் குறையா தான் இருக்குது. அப்ப எது எங்களுக்கு கூட தூர வேகத்துல போறது சரியான கதியில போறது A to B. A to B-க்கான இயக்கம். சில சமயத்துல நீ பாக்கல A to B மாதிரி தெரியலாம், சில சமயத்துல C to D-யும் வரண்டா. சில நாங்க கீரைகள். ஆனா எப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்து விளையாக்கிற மாட்டேன். சும்மா டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல சரியான ஒருவேளை எங்களுக்கு இது வந்து இதை விட சாய்வு என்ன, அதாவது இதுக்கான தூரத்தை வந்து 180 240 எல்லாத்தையும் வந்து ஒருவேளை கூடவா தந்துட்டு கொஞ்சம் நேரம்னு சொல்லி சின்ன துண்டா இருந்தாலும் அதுக்கான இந்த வையச்சில் வந்து ஆளுக்கு வித்தியாசம் வந்து கூட தந்திருப்பானு. அப்ப அப்பேக்கு ஒருவேளை C2D வரலாம். அப்ப நீங்க செக் பண்ணணும். சரியான அவன் நேரடியா பார்க்கும்போது வரும்னு சொல்லி நம்பிக்கையில இருக்காதா, ஃபைனல் எக்ஸாமுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னு சொன்னா கட்டாயம் கோணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தெரிவிப்பானு. அப்ப A to B எங்களுக்கு வேணும். அவ படித்திறன் காணணும். அவங்களுக்கு வையாளுடைய வித்தியாசம் இல்லை எங்களுக்கு பூஜை. அப்ப என்ன எங்களுக்கு வைய எவ்வளவா இருக்க போற 180 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? பூச்சியில இருந்து வலிக்கிட்டு 180 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? 3 மணித்தியாலம். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 60 கிலோமீட்டர் H-1 நேரம் கதி. அவ்வளவுதான். அதுகளை போட்டுக்கொள்ளு. ரைட்டா? அப்ப அடுத்து 25வது கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின் டாப்பா, கடைசி கேள்வி. பழமையா இந்த கேள்வி எல்லாம் பாருங்க. உருவில் புள்ளிகள் A, B இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியினோளுக்கு தரப்பட்டிருக்கான். அப்ப ஒன்று தந்துட்டானல் அவனுங்க A, B என்ற புள்ளியில இருந்து எங்களுக்கு தான் இது சம்பந்தமா நாங்க அடுத்தது பேப்பர் பையன் கொஞ்சம் டீப்பான சொல்றேன்டா. இப்போ எனக்கு என்ன டைம் வந்து கிட்ட வந்தாலும் உனக்கு இந்த கேள்வியில உனக்கு விளங்குது. ஒரு 3 விஷயம் தானே இந்த திருப்பி வாரதா. இந்த பார்ட் பண்ணுக்கு இந்த வர்ற அமைப்புல வந்து ஒரு 3 விஷயத்தை தானே திருப்பி கதைப்பாங்க. இந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லி நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க பாத்துக்கோங்க. ரைட். உருவில் புள்ளி A, B இருந்து சமோதராசின புள்ளிகளுக்கு தரப்பட்டிருக்கு. யார் நினைக்கிற இந்த கோடு தானே அந்த ஒழுக்கு. அதாவது இது ரெண்டு இரு சமட்டு செங்குத்து. அப்ப செங்குத்து வந்திருக்கு, 2 சமதம் தான் பிரிச்சிருக்கு. ஏபியிலிருந்து சமுதிரத்தில் உள்ள புள்ளி ஏயிலிருந்து 7 சென்டி. அதாவது ஏபியில இருந்து அப்ப இந்த புள்ளியில இருக்கணும், ஏல இருந்து 7. ஒரு புள்ளி ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து சமுதிராசின புள்ளி நோக்கி என்ன இருக்க போற. அதாவது ஒரு மாட்டை கட்டி விட்டு என்ன சுத்தி நடக்க வர்ற புள்ளமைய வர்ற மாதிரி யோசிச்சுக்கணும். தடியில கட்டி முடியும் ஒரு ரவுண்டா தான் சுத்தி வரும், ஒரு வட்டமா தான் சுத்தி வருது. ஒரு புள்ளின்னு சொன்னா எங்களுக்கு வட்டம். அப்ப இதுல 7 சென்டிமீட்டர் சொன்னா நீ என்ன செய்யற, இதுல வந்து உனக்கு உண்மையிலேயே 10 சென்டிமீட்டர் இருக்காது. இந்த அடிமடத்தை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்காது. அப்ப நீ குத்து மதிப்பா தான் எடுக்கணும். அதை நீ குத்து மதிப்பு எடுக்கிறதுக்காகத்தான் இதுல 5 தந்து வச்சுக்கானல். அவங்களுக்கு என்னன்னு சொன்னா 5 விட கொஞ்சம் கூட நீ எடுத்தா காணும். அதாவது இதுல வட்ட வாரியை குத்தி இந்த 5 தாண்டி இதுல உள்ள அளவு எடுக்கிற அந்த அளவு எடுத்து போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே சுத்தி கொண்டு வார இடம். அப்படி சுத்தி கொண்டு வரைக்கல எங்களுக்கு வெட்டுப்படுற புள்ளி இந்த இடத்துல வெட்டு. அப்ப இவர் 6 7. அதே மாதிரி இங்கேயே மட்டும் வேற எங்களுக்கு 7 இருக்கப்பட. அப்ப எனக்கு ஏயில இருந்து 7 சென்டிமீட்டர் இருக்கிற புள்ளி நோளுக்கு உருவில் பருமட்டாக காட்டுடாம். அப்ப பருமட்டாக காட்டு சொல்லிக்காங்க. அப்ப இவர் நான் எங்களுக்கு என்ன புள்ளியா இருக்கப்படும். அதாவது இதுல என்ன செய்றீங்க 7 சென்டிமீட்டர் அண்ணளவா எடுத்து போட்டு பில்லோட சுத்தி விட போறேன். அப்ப 25 கேள்வி. 25 கேள்விக்கும் எனக்கு எத்தனை சரின்னு இருக்கா டக்குன்னு போடுங்க பாவம் இருக்கா. எத்தனை பேருக்கு சரி?
அடுத்த கிளாஸ் வந்து நாங்க வந்து அந்த குரூப்ல சரியான குரூப் இருக்கு தானே, அந்த குரூப்ல வந்து டீடைல் ஷேர் பண்ண போறேன்டா. அப்ப இல்லாட்டி நீ என்ன செய்யறேன், அடுத்த கிளாஸ் பண்ணி நீ என்ன செய்யறேன், இந்த நம்பர் 76 64 24 081 இந்த நம்பருக்கு நீ மெசேஜ் போட்டு சொன்னா உனக்கு அடுத்த மிச்ச டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன் உனக்கு. ரைட், பாப்போம் எத்தனை யூனிக் என்னென்ன சரியானு சொல்லி பாப்பேன்டா. அப்ப நான் முதல்ல ஆறு ஆனவயன் 20, தனுசன் 23, பிரணவ் 22, டிகிரி 24, வெரி குட் ராபன் சரியான. சனஸ் 20, பிரியங்கா 22, ஜாலினியன் 21, கம்சிதா 20, புகழவன் 23. எங்கடா அப்ப என்ன செய்ய மிச்சம்? பைத்தன் 24, மிலுக்சியா என்ன நடக்குது 22, காமனா 21. மிச்சாக்கள் எத்தனை சரிகடாப்பன்? அவ்வளவுதான, மிச்ச ஜீவனால் என்ன செய்து பாத்தீங்களாடாப்பன்? நிக்சன் ஓகேடாப்பன், வெரி குட். 12. அடுத்து பவனயன் எங்களுக்கு என்ன 22, பவனயன் 22 மிச்ச ஜீவன்கள். ரைட், வெரி குட். எல்லாம் நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துறீங்க. ஆனா எங்களுக்கு நான் என்னன்னு சொன்னேன், அடுத்த பேப்பர் நான் செய்யக்கல எல்லாரோட மார்க்ஸும் வந்து சரி, எல்லாரோட மார்க்ஸும் வந்து என்ன செய்யற பெரும்பாலும் வந்து எல்லா ஜீவனையும் வந்து 20க்கு மேல சொல்லக்கூடிய மாதிரி பார்த்துக்கணும். இப்போதைக்கு நீ என்ன செய்ய 20க்கு மேல சொல்லிக்கொள்ளுங்க. ஒரு 4-5 பேப்பர் நாங்க செய்ய வடிக்கிட்ட அப்புறம் நீ என்ன செய்யற 25 நீ சொல்லிக்கொள்ளு. அப்படிதான் நீ சொல்லுவேன். அதுல ஒரு 5 பேப்பர் 4 பேப்பர் நான் செஞ்சு முடிச்சோடனே உனக்கு என்ன செய்யணும்னா எல்லா கேள்வியும் பார்ட் பண்ண இருக்கிற செகண்ட் பார்ட்டுக்கு வரப்போற எல்லா கேள்வியும் வந்துடும். பார்ட் பண்ணுக்கு என்னென்ன ஒரு 5 பேப்பர் செஞ்சு ஒரு 10 பேர் 5 பேப்பர் செஞ்சாலே காணும்னா உனக்கு பார்ட் பண்ணுங்க எங்களுக்கு அதான் சொல்லி செகண்ட் டேமுக்கு எத்தனை என்ன கேள்வி எங்களுக்கு வரப்போன்ற முழு ஐடியாவும் வந்துடும். உனக்கு வரப்போற மார்க்ஸ் வந்து நீ செகண்ட் டைம் எக்ஸாம் எழுத போய் வர்ற மார்க்ஸ் வந்து உனக்கு 95+ தான்டா, குறையாது. 95+ தான். பட் இவன் நீ படிச்சு பேப்பரை செஞ்சுட்டு போனேன்னு சொன்னா 95+ தான், எந்த ஒரு மார்க்ஸும் குறையாதுப்பா. ரைட்டா? அப்ப என்ன செய்யற அடுத்த கிளாஸ் சம்பந்தமா உனக்கு என்ன ஒரு டைம் ஒன்று சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு என்ன அது ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதனால வந்து நான் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை டைமை வந்து ஒரு கிழமை நாள்ல வந்து நாங்க மாத்தி போடலாம் ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கேன். சரியானே? அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்றீங்க, வலிக்கிட்டு வந்திருந்து குந்தி இருந்து படிச்சுட்டு இந்த குரல் அழகான குரலை நீங்க கேட்டுட்டு என்ன செய்றீங்க, ஒரு போயிட்டு ஒரு ப்ரெஸ்ஸா போய் என்ன செய்றீங்க, கிளிகிளிப்பா போய் படிச்சுட்டு வர்ற மாதிரி ஸ்கூல் அண்டை ஃபுல் டைம் என்ன செய்றீங்க சந்தோஷமா முடிச்சுட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி சொல்றேன். எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னா அந்த டைம்ல நாங்க போட்டுக்கொள்ளுவோம். சரியானே? அதே மாதிரி எங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மண்டே சரியான. அதாவது திங்கட்கிழமை வந்து பின்னேறம் வந்து எங்களுக்கான கிளாஸ் வந்து 7 மணிக்கு இருக்கும். சரியானே? அப்ப அதுலயே நீங்க என்ன செய்யலாம், தியரி கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளலாம்டா. அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்திப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு கீழே உள்ள இந்த பாட்டுகளை நீங்க என்ன செய்ய பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை உனக்கு பேப்பர் வந்து உனக்கு இல்லைன்னு சொன்னா உன்னை டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கான விஷயம் உனக்கு சொல்ல நான் நினைக்கிறேன். ரைட், எங்களோட வெப்சைட்ல போயிட்டு என்ன செய்யற பார்த்து டெவலப் பண்ணிக்கணும். சரியானே? PLA சும்மா அடிக்கணும்னு சொன்னாலே வேறண்டா. சரியானே? PLA குரூப் பப்ளிகேஷன் அடிங்க. சரியானே? அடிச்சுக்கணும்னு சொன்னா அதே சஜஷன் பண்ண முடியாது அப்ளிகேஷன் சொல்லி. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யணும், உனக்கு தேவையான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது சும்மா ஹோம் பேஜா இருக்க போது இதுல உனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க குரூப்லயும் ஜாயின் ஆகிக்கலாம். யூடியூப் சேனல் இருக்கு. அதே மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நீ ஒரு யாராவது வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னு சொன்னா நீ இதுலயே வந்து என்ன செய்யற ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் சொன்னா வாட்ஸ்அப்ல ஜாயின் ஆகக்கூடியமா இருக்கு. அதே மாதிரி வைவர் கொடுத்தா வைவர், அதே மாதிரி டெலிகிராம் கொடுத்தா டெலிகிராம். எனக்கு 3 குரூப் வந்து நான் கொடுத்துருக்கேன். தேவையான ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். ரைட், அதே மாதிரி எடுகேஷன் நியூஸ் ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உனக்கு இந்த இதெல்லாம் பேப்பர் இருக்கு. சரி, பேப்பர் இந்த விஷயம் தான் இருக்கப்பற இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ்கள் இருக்குண்டா. சரி, பெரும்பாலான நோட்ஸ்கள் கிரேட் 10 கிரேட் 11 அவங்களோட நோட்ஸ்கள் கூடுதலா இருக்கும். எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வைக்கப்படுற எக்ஸாம்கள் இருக்குண்டா. சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம்கள் எல்லாம் இருந்துச்சு. என்ன அதாவது ஆன்லைன் எக்ஸாம்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஏஎல்கார் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்குது. அப்ப ஏஎல்கார் உங்களுக்கு வந்து எக்ஸாம் செட் பண்றதுக்கான உங்களுக்கு ஐடியா சொல்ல நீங்க என்ன செய்யலாம், செட் பண்ணி தந்தீங்கன்னு சொன்னா இந்த வெப்சைட்ல வந்து உங்க இதையும் வந்து போட்டு தருவாங்க. சரியானே? அதே பாஸ்வேர்ட்ல போயிட்டு பாஸ்வேர்ட் நீ எடுத்துக்கொள்ளலாம். தேவையான பாஸ்வேர்ட் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அப்டேட் பண்ணப்பட்டோம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சில புக்குகள் முக்கியமான புக்கள் எதுவும் தேவைன்னா இந்த இடத்துல போய் நீங்க என்ன சில புக்களை பார்த்து எடுத்துக்கணும். தேவையான புக்களை படிக்கணும்னு வச்சா சரியானே? ஒரு போர் அடிக்கிற டைம்ல நீங்க அதை வாசிக்கணும். முக்கியமான நல்ல புக்ஸ் எல்லாம் போடப்படும். சும்மா புக்கள் எல்லாம் போடப்படாது. ஒரு ஸ்டோரி புக்கள் மற்றது இதில் சம்பந்தமான சில வித்தியாசமான புக்கள் சில இதெல்லாம் வந்து உனக்கு நல்ல புக்களா இருக்கு. அதில் பார்த்து படிக்கணும்னு நினைச்சா நீ என்ன சில எடுத்து போய் படிச்சுக்கணும் தேவைன்னு சொன்னா. ரைட், இந்த பேப்பர்ஸுகளான இந்த பேப்பர்ஸ் இருக்க போறேன். சரியானே?
டேர்ம்ஸ் இந்த டேர்ம் பேப்பர்ல அதாவது பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாடல் பேப்பரும் டேர்ம் பேப்பரும் இருக்கு. டேர்ம் பேப்பர்ல போயிட்டு நீங்க என்ன டேர்ம் பேப்பர்ல இங்கே சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டேர்ம் பேப்பரை கிளிக் பண்ணா ஃபுல்லா எல்லா டேர்மோட பேப்பரும் வருவேன். எல்லா அதாவது கிரேட் 10 கிரேட் 11 சேர்த்து வரும். கிரேட் 11 மட்டும் தான் வேணும்னா கிரேட் 11 மட்டும் கொடுத்துருவோம். கிரேட் 10 வேணும்னா கிரேட் 10 மட்டும் கொடுத்தா அதுக்கான மட்டும் ஃபில்டர் பண்ணி தரும். சரியானே? கிரேட் 11 கிரேட் 11 தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பேப்பரா நான் பார்த்துட்டு இருக்கிற பேப்பர். சரியான அதாவது என்ன செய்யறேன், பேப்பர் சென்டுங்க போயிட்டு அப்படியே போயிட்டு என்ன செய்யறேன், டேர்ம் பேப்பர் நாங்கள் செய்யறோம். மொடல் பேப்பர்ல டேர்ம் பேப்பர் செஞ்சிருக்கோம். ஸோ டேர்ம் பேப்பருக்கு போயிட்டு என்ன செய்யறேன், கிரேட் 11 சரி அதுக்குள்ள போயிட்டு கொடுத்துக்கோங்க. பார்த்துட்டு இதை போயிட்டு என்ன டெவலப் பண்ணி எடுத்துக்கொண்டு மற்ற இதில் வந்து என்ன ஜூம் கிளாஸும் போயிட்டு இருக்கு. சரி இந்த டைம்ல வந்து எங்களுக்கு என்ன ஜூம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. விரும்பினா நீ என்ன செய்யலாம், இந்த டைமுக்கு ஜாயின் ஆகிக்கலாம் வந்து ஜூம் கிளாஸ்ல. இதுதான் பேப்பரா இருக்கும், டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க தேவையான. ரைட், அப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கலாம்டா. இதுலேயும் குரூப்கள் போட்டிருக்கோம், தேவையான குரூப்கள். சரி இதுலேயும் குரூப்கள் இருக்குடா. குரூப்போட லிங்க் வந்து எக்கச்சக்கமான குரூப் இருக்கும். அது தேவையான லிங்கை பார்த்து எடுத்துக்கொள்ளு. சரி ஏ சொன்னா ஏல பார்த்துக்கொள்ளு. கிரேட் 1 to OL வரைக்கும் இதில் இருக்குது போல இருக்கு. சரியான அதே மாதிரி இதுலேயும் எங்களுக்கு என்ன சின்ன முக்கியமான குரூப்கள் இருக்குது. தேவையான விரும்பினாலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளு. இதில் கிளிக் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். சரி எங்கெங்க ஜாயின் பண்ண சொல்லி கிடக்கோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ். நீ என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கொள்ளு. தேவையான இன்னொரு விஷயம் அதிலேயும் அப்ளை பண்ணப்படும். அப்போ நான் நெக்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் வந்து சந்திக்கும் வேற. ஓகேடா, பாய்டா, பாய், டேக் கேர்.